கலைவாணி உங்கள் கலலடி படித்திட கருணை செய்வேன் கல்விக்குரிய கலைவாணி 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 செல்வமும் அறிவின் ஜெகத்தின் கேள்வி செல்வம் மகத்தின் செயலில் ஏது திகழும் அடியார்க்கு நிலை புரியாது பொருளாது செயல் புரியாது பல்வகை குரல்கள் பாடடி மீது ஆரடி கரைக்கு பாடல் போகும் கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி எலிசை நாடகம் எது தமிழ் புரிவார் இருப்பிடையும் உயர் மலை புரிவார் தயவுசை உணர்ந்தரு நந்தரு புரிவாய் தருணம் இது உந்தன் அருள்மலை பொழிவாய் கல்விக்குரிய கலைவாணி அலலடி மணிதிட கருணை குபநகிரையான சம்பந்தரோடு குரல் வழி கூத்தர் கொண்டாடு கம்பள் உயர்கான வேதங்கள் பாடு கம்பள் உயர்கான வேதங்கள் பாடு அதிவகை உணர்ந்தம் கொண்டாடு ஐப்பிக்குரிய கலைவாணி உதகடல் அடிபடிதிட கருணை கலைவாணி நன்றி வணக்கம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கடவுள் கணேசனை நினை கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருளிய துணை கடவுள் கணேசனை நினை யாருக்கும் எவருக்கும் அவனே முதற் பொருள் யாருக்கும் எவருக்கும் அவனே முதற் பொருள் அன்பெனும் பிடியில் அகப்படும் தரும் பொருள் ஊருக்கும் உலகுக்கும் ஒளி தரும் முதற் பொருள் அமர்ந்திருக்கும் ஓங்கார தரும் பொருள் காக்கும் கடவுள் கடைசனை வேதமும் ஞானமும் ஞானமும் ஆனவள் நம்பிக்கை வைப்பவர்கள் ஞானமும் வேதமும் ஞானமும் ஆனவள் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவினே தேனவன் பூமியும் ஒளியதாம் ஒளியதாம் இருவன் உமையவன் அழிவிலே குழந்தையாய் இருப்பவன் உமையவன் அழிவிலே குழந்தையாய் இருப்பவன் கடவுள் கவலைகள் அகல அவன் அருளே துணை கடவுள் கணேசனை நினை கருவாரும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்து வரும் மகமாயி மகமாயி மகாளி கருவாரும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதிலே
இசைந்து வரும் மகமாயி மகமாயி மகாளி வேகாட்டில் வீட்டிருப்பார் வேத மகள் திரிசூலி வேகாட்டில் வீட்டிருப்பார் வேத மகள் திரிசூலி கூட்டினையும் பாட்டிடுவார் குலதெய்வம் மாகாளி குலதெய்வம் மாகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிதுருவும் மனதிலே இசைந்து வரும் மகமாயி தஞ்சை நகர் சரணம் என்றால் சமயபுரம் கை கொடுப்பால் கண்ணபுரம் காத்திடுவாள் அன்றையவள் திருப்பினிலே முத்திடும் தேவி என்றால் வாழ்வுயரும் திருப்பினிலே முத்துதிரும் தேவி என்றால் வாழ்வுயரும் நெருங்காதால் நீடி என்றும் நெருப்புடனே கொதித்திருக்கும் நெருத்துடனே கொதித்திருக்கும் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதிலே இசைந்து வரும் மகமாயி வேதினால் வினையறுப்பாள் வெப்பிலையில் குளித்திடுவாள் நாயவனை தாழ் பணிந்தால் வேண்டுவரம் கொடுத்திடுவாள் கடலுக்கும் நீர் கொடுக்கும் காலமகள் திரிசூலி கடலுக்கும் நீர் கொடுக்கும் காலமகள் திரிசூலி காலடியில் வேண்டினார் கை கொடுப்பாள் அன்னையவள் கை கொடுப்பாள் அன்னையவள் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிதுருகும் மனதிலே வரும் மகமாயி மகமாயி கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போனே மனிதர்களாலே கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணையிழந்தான் அதை கோதித்து தடுத்தவன் சொல்லையிழந்தான் கொடுமையை கண்டவன் கண்ணையிழந்தான் அதை கோதித்து தடுத்தவன் சொல்லையிழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுளே கல்லானார் மனம் கல்லாய் போல் மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி நேர்மை மனசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி நேர்மை மனசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் கல்லானா மனம் கல்லாய் போல் மனிதர்களாலே சதி செய்ய செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி சதி செய்ய செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் அதிகாரி உண்மையை சொல்பவன் அதிகாரி இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கல்லானார் மனம் கல்லாய் போல் மனிதர்களாலே கல்லானார்
மனிதர்களாய் போன மனிதர்களாலே ஐயவரே அத்தவரே வணக்கம் உங்க ஆசி கொடுத்தவரே எனக்கும் ஹலோ 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 பக்கமல பக்காவா இருக்கு அப்படி இருக்கு. என்ன மச்சான் ஒரே இருட்டா இருக்கியா? என்னங்க கண்ணாடிய கலட்டணுமா? ஆக கலட்டிக்கிட்டு போட்டா தான் நல்லா தெரியுது. எப்போ நல்லா தெரியுங்களா? ஸோ படுக்காதீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரு சாமி, எந்திரிச்சு உட்காரு. கொல்ல கூட்டம் பார்த்தா யாருக்கு? ஏய் மனதை கொல்ல கூட்டம்ங்க. ஆனால் உண்மையில கூட்டம், இந்த கூட்டம் நல்ல ஒரு கூட்டம் தான், அருமையான ஒரு கூட்டம். இருந்தாலும் பேரன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் என்னை பற்றி ஆத்தாக்கள்லாம் அங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம் பூரா அவங்க படுத்தவங்களை பூரா உசி போடுங்க தாய்களா, உசி போடுங்க பூரா படுத்து காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் பப்புன்னு என்னத்தை பாடுங்க, பப்புன்னு என்னத்தை பேசுங்க, டான்ஸுக்கார என்னத்தை கிழிச்சிச்சு அப்படின்னு கேட்காம தூங்காம எந்திரிச்சு உட்காருங்க தாய்களா. எனது அருமை தாய்மார்களுக்கும் கல்வி கடலை கடந்த நலமன்றாக நாட்டுகளுக்கும் கவி மாணவர்களுக்கும் தேசத்தொண்டை பெருந்தொண்டாக கொண்ட நமது அருமை தேச தலைவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பொறுப்பாக கட்டி காக்க வந்த காவல்துறை சார்பாக ஐயா அவர்களுக்கும் மற்றும் உடன்பரவாத சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் உள்ளத்தில் உணர்ச்சியில் அள்ளியத்தில் நடிக்கும் உயர்வோமியான நாடக நடிகர்களுக்கும் எனது உயிரிழந்த மேலான பக்கவாத்திய கலைஞருக்கும் மற்றும் எங்களுக்கு தெல்ல தெளிவாக ஒளி அமைக்கின்ற அன்பொன்னா ஏஎம் ஆடியோஸ் ஒளிபெருக்கி நேத்தாருக்கும் அதில் பணிபுரியும் உரிமையாளருக்கும் மற்றும் எங்களெல்லாம் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு எங்கள் முகத்தெல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய எனது அன்பு சகோதரர் மதிப்புக்கு மரியாதைக்கூடிய மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் அண்ணாவர்களுக்கும் இன்னைக்கு ஆமா அப்பா நாடக கலைஞர் வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தினதே எனது அன்பு அண்ணன் மாயகுல மாதவன் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினது. அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி வணக்கம். அதற்காக இந்த நாடக தலைப்பாளர் அன்பு அப்பா கேபி வெள்ளச்சாமி ராஜநடிகை பிகாம் அண்ணா அவர்களுக்கும் எனது சார்பாக நான் சார்ந்தூர்ல மதுரை தமிழ்நாடு நாடக நிகழ்ச்சியாக நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஆமா வணக்கம் சொல்லியாச்சு, இனி யாருக்கு வரக்கூடாது வணக்கம்ங்க, வணக்கம் வரக்கூடாது. சித்திர மாத்திரம் மழை மேய்ச்சா எப்படி போய் சட சித்திர சுழி அடிக்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாத்தான். ஆனா மேலே கூட்டத்தை பார்த்தா எனக்கு மனசு நிறைஞ்ச மனசா இருக்கு. இப்படிதான் முந்தானத்து போன கூட்டம் கடன் மாதிரி இருந்துச்சுங்க. கூட்டம் 5000 பேத்துக்கு மேல இருந்தாங்க. இருந்து என்ன பண்ண பப்புண்டாடு முடிச்சு ஓடியே வச்சு கூட்டம் போறோம். சரி ஆளையே காணோம். ஆனா இன்னைக்கு போகவே மாட்டாங்க. அந்த ஆத்தா 7 முக காளியம்மை எல்லோருக்கும் இன்னைக்கு வரம் கொடுத்து இந்த மக்கள் இங்க உட்கார வச்சிருக்கா. என்ன காரணத்தை நம்மளெல்லாம் பார்த்து நாடகம் முடியும் வரைக்கும் விடியும் வரைக்கும் யாரும் எந்திரிச்சு போக கூடாது. ஆமா நாடகம் நல்ல ஒரு நாடகம். இன்னைக்கு பொய் சொல்லாத ஒரு மனுஷன் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தாருன்னா ஹரிச்சந்திரன் ஒரு ஆள் தான். அதவே கதையா இன்னைக்கு ஆக்கி நாங்கெல்லாம் நடிக்க வந்திருக்கோம். என்ன காசு கொடுக்குற சீமாங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்கீங்க, காசு வாங்குற தொழிலாளிகள் நாங்கள் மேலே நடிக்க எங்களெல்லாம் இப்படி மேடை நின்று அழகு பார்க்கும் எங்களை சீமாங்களுக்கு பொறுப்பாத தொட்டு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவிக்கும். நன்றி வணக்கம் வணக்கம்.
சின்னஞ்சிருக்கு அப்படி இருக்குங்க. காலம் காலம் கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சுன்றாங்க. காலமா கெடுது, காலம் என்னைக்குமே கெடாதுங்க. நம்ம தான் கெடுத்து போய்கிட்டு இருக்கோம். என்ன எப்படி எப்படி புடிக்காதையா? என்ன காரணம்? எல்லாமே இப்ப அந்த காலத்துக்கு இந்த காலம் வித்தியாசம் இருக்குங்க. அந்த காலத்துல எங்க அப்பா தான் காலத்துல காலையில எந்திரிப்பாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சோன்னா எங்க ஐயா திண்ணையில படுத்துப்பாரு. அப்படியே திண்ணையில படுத்தணும்னா எங்க ஐயாவை போய் இதை பிடிக்கும்யா. ஏன் உசுறு வர மாதிரி கத்துற? காலை தொட்டு கும்பிடு. அப்படி தொட்டு கும்பிட்டு என்னை சினையாக பிறந்தவரு, எனக்கு துணையாக பிறந்தவரு, அப்படி தொட்டு கும்பிட்டு அப்படியே போய் மாட்டு காடியில மாடு 10 மாடு கட்டி கிடக்கு. சிந்து மாடு இல்ல, நாட்டு மாடு. அந்த காலம் நாட்டு மாடு பார்த்தேன். இப்ப அப்படியா இருக்கு? சர்ச்சு மாடு, இருச்சாதி மாடை கொண்டு வந்து கட்டி நாடு கெட்டு போயிருக்கு. அப்படி அப்படியே போனோன்னு அந்த மாட்டு காடியில சாணத்தை எடுத்து வந்து எங்க அப்பா அப்படி குண்டாவுல ஓட்டி அப்படி கரைச்சு தொளிச்சுண்டா. அடாடாடா, வீட்டு வாசல்ல சீதாவி குடி இருக்கு. இப்ப அப்படியா இருக்கு? என்ன பெத்த தங்கச்சி எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அடே அப்பா சொல்லுவாங்க, அடியே ரேவதி எந்திரிக்கிறே 7 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாண்டா, அந்த காலத்துல எங்க அப்பா தான் தொட்டு கும்பிடுச்சு. இப்ப அப்படி இல்ல, நம்ம ஆளுங்க காலையில எந்திரிக்கிறது. எந்திரிச்சு அடியே பஞ்சவரணா எங்கன படுத்திருக்க, என்ன இளவு உனக்கு என்ன வந்தது அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, அடி நைட்டு அடிச்ச உனக்கு தலையெல்லாம் கிண்ணு இருக்குடி, ஒரு 100 ரூபா இருந்தா கூட்டி கட்டிங்க போட அப்படின்ட்டு காலை தொட்டு கும்பிடுறேன். தொட்டு கும்பிட்டு காலில் கிடச்சி கொலுசு கிழிச்சு கிடச்சி வச்சுக்க கலட்டிட்டு போய் மனுஷன் சொப்ப வளைக்கு ஊத்துப்பிட்டு இருக்க கட்டி கடிச்சு வர. அப்படி அவங்க சொல்லுவாங்க, அடியே ரேவதி மணி 7 ஆச்சு, வாச தொலைக்கணும். அந்த ஓசை எடுத்து அதை சொருபடி, அதுல சிரிக்க கூடாத சிந்திக்கணும். ஓசை எடுத்து பைப்புல முக்கில் ஒரு வைப்பு இருக்கு, அங்க இருந்து சொருவாங்க. அங்க இருந்து சொருவுனா அங்க இருந்து வர்றதுக்குள்ள 400 அடி வர்றதுக்குள்ள 4 இடம் ஓட்டம் இருக்கு. அது வந்தா சொலுக்கும் தண்ணி விழுங்க. அதை எடுத்து சலப்பு அடிக்க வேண்டிய வீட்டு வாசல் அடிச்சானா இருக்கு, பொட்ட ஓட்டெல்லாம் கிடக்கும். நம்ம குடும்பமும் அப்படி பொட்ட ஓட்டலாம் தான் போகும். அப்படியே இருக்க கூடாது. ஏன்னா காலத்தை வந்து நம்ம தான் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். காலம் கெடாது. என்னைக்கு காலம் பொன் போடுறது கடமை கண் போடுறதுக்காக அப்படியே இருக்கான. ஏண்டா இன்னைக்கு என்ன காரணம்? ஒரு கூட்டம் கூடுறது வந்து எந்தெந்த இடத்துல கூட்டம் கூடும்? பொதுவாகவே அந்த இடத்துல கூட்டம் கூடும். நீ போற இடத்துலயா ஒயின் ஷாப் பண்ண சொல்லலையா? ஒரு சண்டை வந்து ஆகா சண்டை வந்துட்டா அவனை விலகி விட கூட்டம் பூரா வந்துடும். ஆமா, அன்னைக்கு உன்னை சங்கத்துல வச்சு வெளுத்தாயில அப்ப கூட்டமா இருந்துச்சு. அதே பையா பார்த்த நீ. ஏய், நான் நல்லதாய செய்ய போனேன், அதை எடுவட்டவே கூறுக்க வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி ஒரு சண்டை வந்தா அந்த சண்டை ஓடுற இடத்துல வந்து கூட்டத்தை பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா இந்த 7 முக காளி அம்மா சாமி கும்பிட்ற பூக்குழி திருவிழாவில் கூட்டியிருக்காங்க மாதிரி கூட்டம். இப்படி இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கையில் எவ்வளவு இதாக இருக்குது, ஆசையாக இருக்குதுமா. உண்மையிலே ஒளிபெருக்கி கொஞ்சம் டொக்கு ஒளிபெருக்கி நிலைத்தானே ரொம்ப நன்றியாக தெரிவிக்கணும். இந்த அவுட்டுற இடத்துல நல்ல சிறப்பாக ஒளிபெருக்கி அமைச்சிருக்கீங்க. என் அன்பு சகோதரர்களுக்கு மீண்டும் நிறைய தெரிவிக்கணும். என்ன காரணம்டா, பெரிய இந்த இடத்தெல்லாம் பார்த்தேன். பாக்ஸ் ஒரு 23 பாக்ஸ் அடக்கிருக்கேன். சரி, அங்கிட்டு 40 80 பாக்ஸ் அடிச்சிக்கேன். அடிச்சு என்ன பண்ண, அடிக்க என்ன பண்ண, ஒன்றுமே இல்லை. நாங்களும் ஏற்றுன்றோம், ஏற்றலை பூரா விட்டுறதான் போயிட்டு இன்னரே கிடைக்கல. ஆனால் உண்மையிலே அருமையான ஒளிபெருக்கி ஏஎம் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் என்ன சார்பாக நன்றி. இந்த கூட்டத்தலை மக்கள் எப்படி இருக்கு தெரியுமா? அதே அப்பா அந்த 7 முக காளியை வணங்கிட்டு அப்படி போமா. ராமநாதபுரம் மாவட்டம்மா, ராமநாதபுரம் வட்டத்திலே மாதவனூர் பஞ்சாயத்திலே இந்த பூத்தோண்டி கிராமத்திலே அந்த ஏழை மக்கள் எல்லாம் காக்கக்கூடிய, அந்த ஏழை மக்களை எல்லாம் காக்கக்கூட, ஏழை மக்கள் எல்லாம் காப்பவளாம் இந்த 7 முக காளியம்மா. 7 முக காளியம்மா, காளியம்மா தாயுனக்கு பூக்குழி திருவிழாவா. 7 முக காளியம்மா இந்த மக்களுக்கெல்லாம் வரம் கொடுக்க வாருமம்மா. 7 முக காளியம்மா இந்த மக்களுக்கு வரம் கொடுக்க வாருமம்மா. ராமநாதபுரம் மாவட்டமா, ராமநாதபுரம் வட்டத்திலே ராமநாதபுரம் மாவட்டமா, ராமநாதபுரம் வட்டத்திலே 7 முக காளியம்மா, காளியம்மா ராய வரம் கொடுப்பாளியே, காளியம்மா ராய வரம் கொடுப்பாளியே, காளியம்மா தாயே வரம் கொடுப்பாளியே, காளியம்மா
தாயே வாரம் கொடுப்பாய் காளியம்மா தாயே வரம் கொடுப்பாளியே மா காளியம்மா தாயே வரம் கொடுப்பாளியம்மா சின்ன வரம் கொடுப்பா சுகம் கொடுக்க காளியம்மா தாயே கேட்ட வரம் கொடுப்பா அம்மா காளியம்மா அம்மா சொன்ன வரம் கொடுப்பா சுகம் கொடுக்க காளியம்மா சொல்லுங்கள் திருப்பவள காளியம்மா தாயே வர காளியம்மா ஆத்தா காளியம்மா தாயே காளியம்மா தாயே வரம் கொடுப்பாளியே மா காளியம்மா தாயே வரம் கொடுப்பாளியே காளியம்மா தாயே வாரம் கொடுப்பாயே அம்மா குழந்தையில பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாளா குழந்தைய மக்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பவரா குழந்தையில பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பவாளா கொண்டாடுக்கு ராஜவாளா ஏழுமுக காளியம்மா ஏழுமுக காளி வரம் கொடுப்பாளியே மா ஏழுமுக காளி வரம் கொடுப்பாளியம்மா எழுமுக காளி வரம் கொடுப்பாயே எழுமுக காளி வரம் கொடுப்பாயே அதிலே காமாட்சி மதுரையில மீனாட்சி தாயே கதியில காமாட்சி மதுரையில மீனாட்சி தாயே அதிலே காமாட்சி மதுரையில மீனாட்சி உதண்டு கிராமத்தில ஏழுமுக காளியம்மா ஏழுமுக காளி வரம் கொடுப்பாளியே மா ஏழுமுக காளி வரம் கொடுப்பாளியே எழுமுக காளி வரம் கொடுப்பாயே எழுமுக காளி வரம் கொடுப்பாயே கொடையில நெல்லிலையும் குறவ கூட எந்த ஊரா அம்மா தாயே காளியம்மா கொடையில நெல்லிலையும் குறவ கூட எந்த ஊரா தவமணி முக்கையவ முத்து வேளா எந்த ஊரு ரமேசன் பேரு நான் பாடுகிறேன் ரமேசன் பேரு நான் பாடுகிறேன் ராமராம வட்டமா ராமநார வட்டத்திலே ராமராம ராமநார வட்டத்திலே உடனடி கிராமத்திலே காளியம்மா தாயே காளியம்மா தாயே வரம் கொடுப்பாளியே மா காளியம்மா தாயே வரம் கொடுப்பாளியே நன்றி 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 கைதட்டி பெருமைப்படுத்தி அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் உண்மையிலேங்க 1000 5000 கொடுத்தாலும் எனக்கு வேணாம் இந்த கைதட்டி பெருமைப்படுத்தி அனைத்து உள்ளவங்களுக்கும் என சார்பாக கலை கொடுத்தாங்க நன்றி நன்றி வணக்கம் அன்பு ஐயா மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தன் பூத்தோண்டி கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுற்றுகிறார் கைதட்டுங்க ஒரு தலைவராக இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் விழா கமிட்டி வச்சிருப்பாங்க அதில் விழா கமிட்டி தலைவர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எல்லாத்தையும் கொண்டாச்சு கொண்டு வரணும் அருமை அன்பு ஐயா தலைவர்களுக்கு நான் சார்பாக கலை நன்றி நன்றி வணக்கம் பூத்தோண்டி கிராமத்தில் வடபுறமாக அமைந்திருக்கும் ஏழுமுக காளி என்னும் சப்தமுக பிராட்டியினுடைய பூக்கொழி பூச்செரு விழாவுக்கு பந்தோஸ் வழங்கி பாதுகாப்பு கொடுத்து மிக சிறப்பாக நடத்தி தர தேவப்பட்டினம் காவல்துறையைச் சேர்ந்த சார்பு ஆய்வாளர் அவர்களை வருகிறேன் வரவேற்பேன். அடுத்தபடியாக தேவப்பட்டினம் மாதனூர் ஊராட்சி கிராமத்தினுடைய வருவாய்த்துறை சார்பாக கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். இங்கு 6 மணி நிமிஷத்துக்கு கொடுக்கும் எனது அன்பு சகோதரர் அருப்புக்கோட்டை அருகாமையில் மரவர் பெருங்குடி சேர்ந்த ராமலிங்கம் அவர்களுக்கு விழாக்கள் சார் மற்றும் கிராம சார்பாக பொன்னாடை போற்றி பூமாலை சூட்டுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக மிருகம் கொடுக்கும் எனது அன்பு சித்தப்பா நாகரத்னம் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பூமாலை போட்டு பொன்னாடை சூட்டுகிறார். அதற்கு அடுத்தபடியாக இங்கு ஆல்ரவுண்ட் கொடுக்கும் எனது அன்பு மச்சான் தண்டீஸ்வரன் அவர்களுக்கு பூமாலை சூட்டி புகழாரம் சுற்றுகிறார். அதற்கு அடுத்தபடியாக இங்கே தாளம் கொடுக்கும் எனது அன்பு சித்தப்பா செல்வம் அவர்களுக்கு பூமாலை சுற்றி புகழாரம் சுட்டுகிறார்.
இங்கு பவனாக நடத்தி கொண்டிருக்கும் குறவ குலத்தை சேர்ந்த சின்ன ரமேஷ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை மலர் மாலை அணிவித்து வருகிறது. ஏப்பா நீ துண்டு ஞாபகத்தில் இருக்கியா? நீ துண்டுக்கு போட்டு தான் குட்டி இது கட்டி கிழிக்காம பிள்ளைய போற அரண்டு போய் கிடக்கு. நீ துண்டு ஞாபகத்தில் இருக்கியா? வேற எங்கே எங்களெல்லாம் சீர் சிறப்பாக கூட்டி வந்த எனது அன்பு ஓட்டுநர் சகோதர் அவர்களுக்கு போடணுமா பூமாலை சுற்றி பூலாரம் சுற்றி போடு. எங்களுக்கெல்லாம் பூமாலை சுற்றி பூலாரம் சுற்றிய அன்பு கிராம பொதுமக்கள், பூத்தோண்டி கிராம பொதுமக்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பூத்தோண்டி கிராம வடபுறமாக அமைந்திருக்கும் ஏழுமுக காளி எனும் சப்த பிராட்டியின் ஆசி அருளை பெற்று நீங்கள் சீரும் சிறப்புமாக நாடகத்தை நாடகமாக பார்த்து வந்தது எப்படியோ அப்படியே அவரவர் வீட்டுக்கு கலந்து செல்வதற்கான வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கிற வேண்டும். நாடகத்தினுடைய தன்மையில் குற்றங்குறையில் எது இருந்தாலும் இந்த இடத்திலிருந்தே அதை கலந்து விட்டு நீங்கள் நாடகத்தை நன்றபடியாக கழித்து நாடகத்துக்கு மிக சீரும் சிறப்புமாக ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் நாடக கலைஞர்களை ஊக்குவிக்கிற மாதிரி நீங்களுடைய உற்சாகத்தை காட்டி நாடகத்தை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் இருக்கிற என்னுடைய அருமை நண்பர், என் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற தம்பி வெள்ளச்சாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை நாடகத்தினுடைய தன்மையை அவருடைய அருமையவும் பலதரப்பட்ட குரல்களில் ஏகப்பட்ட நாடகங்களை மீண்டும் இளம் வயதிலேயே இந்த பணியை சீரும் சிறுமாக சிறக்கிறார் என்பதற்கு நானும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லி என் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். காவல்துறைக்கு கிராமத்தின் சார்பாக சால்வை அனுப்பிப்பதற்கு அழைப்புதல் கொடுக்குறோம், வந்திருக்கிறார்கள், இருக்கிற மாதிரி இருக்குது. மீண்டும் ஒரு முறை தேவப்பட்டினம் காவல்துறை சாய்பார் அளவிற்கு இந்த கிராமத்தின் சார்பாக மலர் மாலையை மாணிக்க மாலை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அன்பான வரவேற்பை ஆதரவையும் இந்த கிராமம் நல்கும். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு காரியமும் நடைபெறாது. உங்கள் அனுமதியோடு நடக்கின்ற காரியத்திற்கு உங்களை முன்மொழிவோடு நின்று நாங்கள் வரவேற்று உங்களை அமர்வருச்சிருக்க எங்களுக்கு பந்தோசர் மாதிரி மிக தாழ்மையுடன் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். கதாநாயகன் எனது அருமை நண்பன் பக்கத்து கிராமத்து கேபி வெள்ளச்சாமி அவர்களுக்கு எனது சார்பாக இந்த பொன்னாடையை புனித அளிக்கலாம் என்று கருதுகிறேன். நாடக அமைப்புக்குள் இருந்தால் தம்பி அருமையாக வந்து என்னுடைய பொன்னாடையை புனித ஆடை ஏற்றுக்கொள்ளுமாறு மிக பணிவோடு வேண்டுகிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்கள் எனக்கு கௌரவப்படுத்திய நல்ல உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். காளியம்மன் பாடியாச்சு. ஆனா அந்த மாவட்டம் எப்படியாப்பட்ட மாவட்டம் தெரியுமா? சரி, நம்மளும் எத்தனையோ மாவட்டம் போயிருக்கோம். இந்த மாதிரி மாவட்டத்துல மண் காலை மிதிக்கிறது ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா இந்த புண்ணிய பூமியில பிறந்தாரு ஐயா மறைந்த மாமேதை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏப்பா உண்மையிலே கைதட்டலாம், எல்லா பேரும் கைதட்டலாம். ஒரே ஒரு மனிதர் இன்னைக்கு உலகமெங்கும் புகழ்பெற்ற மனிதன் அன்பு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் தான். என்ன காரணம்? அமெரிக்காக்காரன் ஐக்கிய நாட்டு சபை கூடுறது அமெரிக்காவில் தான் கூப்பிடுறேன். அமெரிக்காக்காரனை பார்த்து பயப்பட்ட அளவுக்கு நம்ம ஐயா அணுகுண்டு சோதனை செஞ்சு வச்சவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் தான். இந்த மண்ணில் மிதிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள்லாம் கோடி புண்ணியம் செஞ்சுருக்கோம். நான் விருதுநகர் மாவட்டம், எத்தனையோ மாவட்டம் இங்கேருந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த மாவட்டத்தில் மிதிக்கிறது ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். அப்படியாப்பட்ட மாவட்டம். அதில் இந்த மாவட்டத்தில் என்னென்ன ஒரு புகழ் இருக்கு? ராமேஸ்வரம் இருக்குது, ஐயா ராமநாத சுவாமி இருக்காரு சாமி. அடுத்து தேவிப்பட்டினத்தில் நவக்கிரகங்களுக்கு. இப்படியாப்பட்ட மண்ணில் மிதிக்க ரொம்ப எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அதில் பாருங்கள், எதுலையுமே எந்த செயல் செஞ்சாலுமே சிந்தித்து செயல்படணும். சிந்திச்சு செயல்பட்டாத்தான் ஒரு மனிதன் சீர்திருத்தமாக வாழ முடியும். அதில் பாருங்க, நான் சொல்ல போறேன் ஐயா, இப்படிதான் நாடகத்துக்கு என்னதான் போய்கிட்டு இருக்கேன். சரி, ஆனா கூட்டம்னா கூட்டம் அப்படி கூட்டம் இருந்துச்சு. ஐயா சொன்னாரு, நாடகத்தை நாடகம் பார்க்கறவனோட பார்த்தா தான் நாடகமா தெரியும். ஆமா, அதை விட்டு அப்படி கம்மி கைமுட்டி போடாதீங்க. காரணம் இருக்குங்க, காரணமா சொல்ல மாட்டேன். அண்ணன் இப்படிதான் இப்ப காலை முட்டி போட்டு உட்கார்ந்தாரு. சரி, இப்படிதான் வந்து பேசிக்கிட்டேன். அண்ணே கை முட்டி போட, காலை முட்டி போடாதே, சரி எடுங்க அப்படின்னு அவர் எடுத்துட்டு உட்காந்துட்டாரு மனுஷன். சரி, என்னோட வேலையை முடிச்சுட்டு உள்ள போயிட்டேன். உள்ள உடனே டான்ஸ்கார பிள்ளை பாப்பா வந்துச்சு வேகமா. வந்தோன்னே அந்த பிள்ளை வேகமா, அந்த பிள்ளை வந்தோன்னு என்ன பண்ணு, வேகமா சுத்தணும்
பிள்ளை மிரண்டு போச்சு. ஏ என்ன நான் தான் பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சு எனக்கு என்னடா நம்ம போன நல்லா தான் இருந்துச்சு, இந்த பிள்ளை போன ஆடு நிக்குது அப்படின்னு. அப்பதான் வெளியில வந்து பார்த்தேன். இந்த மனுஷன் முட்டி போட சொன்னேன்ல, அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, என்னதான் பண்ணாருன்னு தெரியல. சரி, இந்த பிள்ளை பார்த்தா ஆடு பார்த்த மாதிரி நிக்குது. அவரு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. உனக்கு எச்சி ஊறி இருக்குமே. ஏய் போட போட்டா வரைக்கும் துணியை குடிச்சு எச்சி ஊறி இருக்குமா? யாரை பார்த்து யார் சொல்ற? ஏய் அந்த பிள்ளை பார்த்து மிரண்டு வச்சியா? மனுஷன் முட்டி ஓட்ட மனுஷன். ஏய் 50 ரூபாய்க்கு விற்கிது, 60 ரூபாய்க்கு விற்கிது, 100 ரூபாய்க்கு விற்கிது. இது வாங்கி போடக்கூடாத. முட்டி ஓட்ட மனுஷன் சட்டி போடாம உட்காந்துருக்காரியா? ஏய் சட்டு அந்த உன்னோட சேர்ந்தவன் போல. ஏய் என்னோட சேர்ந்த அவன் ஓடன உன் கூட சேர்ந்தாது. சும்மா இருங்க. அவன் சட்டி போடாம இருக்கட்டி பிள்ளை மறந்து வச்சு. அப்புறம் பார்த்தேங்கிறது. சரி இந்த பிள்ளை பார்த்து தான் பயந்துருக்கு. கடப்பாறை முனியை பார்த்து பயந்துருக்கு. சரி மினியை எப்படா ஓட்டுறது அப்படின்னு பார்த்தேங்கிறது. சரி என் உடுக்க வச்சு அடிச்சு. ஏய் என் உடுக்கையா? என்ன உடுக்கு? உடுக்கு செம்புடுக்கா? செம்புனால செஞ்ச உடுக்கு. அப்ப அடிச்சு பார்த்தேன். அடிச்சு பார்த்து ஒண்ணு இறங்கல. அப்புறம் கரும்பு உடுக்க வச்சு அடிச்சேன். ஏய் கரும்புனால செஞ்ச உடுக்கு. அப்போ பார்த்தேங்கிறது அடிச்சு சாமி இறக்கிறோம்னா இறக்கிட்டு அந்த பிள்ளை ஓட்டணும்னு சொல்லி பார்த்தேங்கிறது. இந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு. சாமி இறக்கணுங்கிறது. இறக்கினா தானே ஓட்ட முடியும் பேய. அப்ப பார்த்தேன் ஹரிஹரி நமச்சிவாயா, ஹரிஹரி நமச்சிவாயா, குருவே நமச்சிவாயா, குருலிங்க நமச்சிவாயா. ஐயா மலைக்கு மலையழகா, மலைக்கு மலையழகா, மலைக்கு மலையழகா, கருப்பாணி மலையை சுத்தி தோப்பழகா. உனக்கு சுற்றி திருமதிலா, சுற்றி திருமதிலா, என் கருப்பா உனக்கு தென்னமர சோலைகளா. இதே மாதிரி அந்த காளியம்மா இங்கே இருந்தா. அப்போ நான் சாமியை வரந்தேன்னா ஊருக்காரங்க ஆடி வந்துட்டாங்க. அது மாதிரி நம்ம 7 முக காளி இங்கே இருக்கான்னு பார்த்துமா? சோதிச்சு பார்ப்போமாப்பா? சோதிச்சு பார்க்குறேன் பாரு. சோதிச்சு பார்க்க போறியா? சோதிச்சு பார்க்க. ஏய் நான் வந்து சாதாரணப்பட்ட ஆளுங்க. நான் கோடாங்கி விட்ட ஆளுங்க. இது சாதாரண மண்ணு கிடையாது. ஆமா. அந்த 7 முக காளியம்மா கண்டிப்பா இங்க அருளோட இருக்கா. கண்டிப்பா வருவான். சரி அதான் சாமி இறங்கி ஆடி வந்தவங்கள பிடிங்க. பெண்கள் ஆடி வந்தா பெண்களே பிடிங்க. ஆமா தயவு செய்து அந்த ஆம்பளை ஆளுங்க பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. அது அடுத்த வீடு பொண்டாட்டியை பிடிச்சா அது வேற சிக்கல்ல முடிச்சு சண்டை பலவாட்டில் சண்டை வந்துடும். ஆமா சாமி அழைக்க போறேன். சாமி வரப்போது வந்தல்ல பிடிக்கிறவ அவன் பெண்களை மட்டும் பிடிச்சுங்க. தாயே ஆத்தா பிறந்த இடம், ஆத்தா பிறந்த இடம், ஏன் அழகு நல்ல மலையாள 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 எக்கவினே. அம்மா தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம், ஏன் ஆத்தாளை ஈஸ்வரிய காளியம்மணி பிறந்த தங்க நல்ல மலையாள மலையாள மலையாள. அம்மா கொல்லங்குடியில குடி இருக்கு, கொல்லங்குடியில குடி இருக்கு. என் ஆத்தாளை ஈஸ்வரி இந்த பூத்தோண்டி கிராமத்திற்கு இந்த பூலோக மக்களையும் காக்க வேணும் தாயே. அம்மா உனக்கு அடகொடியிலடி, அடகொடியிலடி, என் ஆத்தாளை ஈஸ்வரி 7 முக காளியம்மா உனக்கு ஆவரணம் பெட்டியிலே. ஆத்தா உனக்கு சேல கொடியிலடி, சேல கொடியிலடி, என் ஆத்தாளை ஈஸ்வரி காளியம்மா உனக்கு சின்னகையாம் பெட்டியிலே. அம்மா வருந்தி இழைக்கிறனே, வருந்தி இழைக்கிறனே, என் ஆத்தாளை ஈஸ்வரி காளியம்மாவும் வாசலுக்கு கேட்கலையா. அம்மா உன்னைய பார்த்தா பயம் இருக்குது. ஆமா நாய காளியம்மா நீ பக்கம் வந்தா எனக்கு பிள்ளை இருக்குது. அம்மா பாக்கு விளையுமடி, பாக்கு விளையுமடி, தானே ஈஸ்வரிய காளியம்மா உனக்கு பாராளந்த மலையாள மலையாள மலையாள. அந்த மலையாளம் தேசம் விட்டு, மலையாளம் தேசம் விட்டு என் தலை ஈஸ்வரியாளு முக காளியம்மா நீ இந்த ஊத்தோண்டி கிராமத்திற்கு நீ விளையாடி வாருமம்மா. வாரா அந்த மலையாளம் தேசம் விட்டு இந்த பூத்தோண்டி கிராமத்துக்கு எப்படி வரா தெரியுமா? அந்த மலையாள தேசம் விட்டு, ஆத்தா தேசம் விட்டு, அம்மா தேசம் விட்டு, ஆத்தா தேசம் விட்டு, அம்மா விளையாடி அங்க வாரும் அம்மா தாயே, வாரும் அம்மா தாயே, வாரும் அம்மா. மலையாளம் தேசம் விட்டு, தேசம் விட்டு, தேசம் விட்டு, மலையாளம் தேசம் விட்டு, தேசம் விட்டு, மலையாள தேசம் விட்டு, தாயே தேசம் விட்டு, காளியம்மா தேசம் விட்டு, அங்க விளையாடி அத வாரும் அம்மா காளியம்மா வாரும்.
அது ஊரை குறவலை சோற திண்டு விரிச்சு நான் இறங்க மாட்டேது கொட்டாவி விட்டுக்கிட்டு அப்புறம் எப்படி இறங்கு சாமி. ஆனால் பூரா அங்கே அக்கினி சட்டி பூக்குழி இறங்கி சாமி ஆடிருச்சு. அதெல்லாம் இங்கே வராது. எப்படியும் இருந்தாலும் இப்படி தான் பார்த்தீங்களா, இப்படி இந்த சாமி இடத்துல இதுலேயும் பல விதமாக இருக்குங்க. எப்படி இருக்கு தெரியாமல் போயிட்டேயா. முந்தானத்துக்கு ஒரு நாடகத்துக்கு இப்படியே தெரியாமல் போயிட்டேன். நான் போகிறது கூட வள்ளியம்மன் நாடகம், அரிச்சந்திர நாடகம், கட்டபொம்மன் நாடகம் தான் போவேன். ஆனால் தெரியாமல் நான் தூக்க மயத்தில் அன்றைக்கு போகிற தூங்காமல் இருந்துட்டு போய் வண்டியில் பேக்க வச்சுட்டு படுத்துட்டேங்கிறது. படுத்துட்டேயா? ஆமாம், உங்கள் ஒப்பத்தாவோட படுத்தாங்க. வண்டியில் போய் படுத்துட்டு அசதியில் படுத்துட்டா எனக்கு தெரியாது. ஊருக்கு போறதுக்கு தெரியல, என்ன நடந்து தெரியாம போறேன். தூக்கம்லாம் போறேன்ல, அங்க போய் பாக்குறேன், இறங்கிட்டு பாக்குறேன், இத்த தண்டி இருக்கியா உள்ள. அப்படியே எச்சி ஊறி இருக்கு. உசுறு ஊற மாதிரி கத்தாரியா, எச்சி ஊறுதா. இத்த தண்டி இருக்கு உள்ள. அதான் என்னன்னு பார்த்தேன். அதே அருவா, இத்த தண்டி அருவா இருக்கு. 2 அருவா இருந்துச்சு. அப்புறம் சூடாயுதம் வேற இருந்துச்சு. 3 வேற இருந்துச்சு. என்னடா 3 இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆத்தாடி ஆத்தா என்னடா அப்பதான் தெரிஞ்சு வந்துச்சு. நாடக வேட்பாளர் கூப்பிட்டு வேகமா, அண்ணே என்னண்ணே நாடகம் வள்ளியம்மன் நாடகம் நான் வந்தேன், இதை அருவா கத்தி சூடாயுதம்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். தம்பி இந்த நாடகம் வந்து வேற ஒரு நாடகம் இல்ல, சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அப்படின்றாரு. என்ன எனக்கு இந்த ஹலோ 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 கட்டாயிருச்சுண்ணே. எப்படின்ட்டு எனக்கு நாடகத்தை பற்றி தெரியாதுண்ணே. தம்பி இந்த நாடகத்தில் உனக்கு ஒரு வேலையே இல்லை, உன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போய் படுத்துக்க அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன வேலை, என்ன நோட்டீஸ் வாசிக்கிறது, கதையை சொல்லிட்டு போய் படுத்துக்க அப்படின்ட்டாரு. ஆமா, நானும் தூக்க மையத்தில் போய் படுத்துட்டேங்கிறது. போய் யாரு கூட நீ வேற அதை கிளப்பாதையா, வேலையில் போய் படுத்துட்டேன், அசதியில் வேலையில் போய் படுத்துட்டேன். தெய்வர் அங்கே படுத்தாப்புல நான் இப்போ ஓரமாக படுத்துட்டேங்கிறது. படுத்துட்டு நைட்டு 12 மணி 1 மணி ஆகிப்போச்சு. 1 மணி ஆனேன்னா நான் அசந்து தூங்கிட்டு இருக்கேன். அப்போ இவர் நாடக மேப்பால சுத்தி வராரு. எதை சுத்தி வராரு? வேலை சுத்தி வராரு. சரி, சுத்தி வந்தா தட்டி தட்டி பாக்குறாரு. என்னத்த எந்திரிக்கல? ஏன் நான் எந்திரிக்கலையா? எந்திரிக்காம இருக்கட்டி பார்த்தார்கள். துவக்குன்னு திறந்தாரு. வேணு கதவை தான், வேணு கதை திறந்து தம்பின்றாரு. முண்டமா நிக்கிறாரு மனுஷன். முண்டக்கணி பேய் மாதிரியா? இங்க வாரி ஏன் கூட பிறந்தாளா? முண்டக்கணி பேய் மாதிரி நிக்கிறாரு. ஏன்னா நடுக்குறு தாமம்ல பயந்து போனேன். 1 மணி ஆனா இப்படி நிக்கிறாரு. அந்நியாரத்தில் யாரா வரன்னு பார்த்தேன். அப்புறம் எந்திரிச்சு பார்த்து ஒத்துக்கிட்டு பார்க்கையில நாடு அமைப்பாளர் என்னன்னே விவரம், இந்த வந்த நேரத்து இந்த நேரத்தை வந்திருக்கேன், என்ன விவரம்? தம்பி வேற ஒன்றும் இல்லை தம்பி, சின்ன கரு பெரிய நாடகம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உடனே உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன். தம்பி இதுல ஒரு வேலை பார்க்கணும்பா அப்படின்னாரு. என்ன வேலை அப்படின்னு. தம்பி இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு போட்டவர் சோம்பு கோளாறு இருக்காரு, அவருக்கு ஒன்றும் செய்யல. இந்த சின்ன கருப்பு போட்டவர் காய்ச்சல் குளிர் வந்து தலைவலியில சித்தி கூடிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி படுத்துட்டாரு. முடியாம படுத்திருக்காரு. அதெல்லாம் முடியாம படுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு. தம்பி நீ 4500 சம்பளம் வாங்குற, 2500 சேர்த்து தாரு, 3000 சேர்த்து வாங்கு. இவ்வளவு காசு கொடுத்தா இன்னும் என்னென்ன நானு என்னென்னமா என்ன இப்ப தெரியுமா உங்களுக்கு? சேம்பாரவை பண்ணோம்ல, நீங்க வரல இல்ல இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு 1500 அப்படி 2500 தரம்ட்டாரு. சரி 4500 2500 7000 ஆகி போச்சு. வீட்டுக்கு போன காலையில போன தவணைக்காரை வருவேன், லோனுக்காரை வருவேன். அது என்னென்ன லோனு பொட்டாட்டி எடுத்து வச்சிருக்கா? விடிவெள்ளி, எல்என்டி, பின்கேரு, அப்புறம் மனசுக்கு ஆசீர்வாதம், இப்படி பல லோன் எடுத்து வச்சிருக்கா. ஒரு லோனுக்கு 1500 ஆட்டானு. அதுவும் பார்த்தேன் 12 மாசம் போட மாட்டேன், 24 மாசத்தை போட்டு கூட்டி கழிச்சு 24,000 வாங்கினா 48,000 கட்டுறாப்புல ஆகி போகுது. சரியான என்ன பண்றது? 7,000 ஒத்துக்கிட்டேங்க. சரி தம்பி அப்ப வாரனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு வந்து மேக்கப் போட்டேன். டவுசர்லாம் எடுத்து மாட்டினேங்க. டவுசர் எடுத்து மாட்டி அருவாவை கையில கொடுத்துட்டாரு. ஆமா, ஒப்பத்தா டவுசர் எடுத்து காமிச்சு நாளைக்கு பூஜை போச்சு. ஆமா, உங்க ஒப்பத்தா டவுசர் எடுத்து போயாங்கிட்டு கருப்பு சாமி போடுவாங்க டவுசர், அந்த டவுசர் எடுத்து மாட்டிட்டேன். அருவாவை கையில கொடுத்துட்டாரு. தம்பி இந்த நாடகத்தில் சாமி ஆடி வேலைப்பா அப்படின்ட்டாரு. என்னடா சொல்ற? சாமி நமக்கு வராது, நான் முழுக்க சாமி இறங்க மாட்டேது. நான் எப்படி சாமி ஆடுறேன்? மேலே குளிக்க மாட்டேன். நம்ம மேலே 30 நாள் 35 நாளைக்கு குளிக்க போடுறது இல்லை, 1 மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறது. அது வாங்க நீ, நான் அப்படி இல்லை, நான் டெய்லி குளிச்சுக்கிட்டு இருப்பேன். நீ அப்படித்தான் ஒன்று தொம்பி அப்படித்தான் அப்படின்னு குளிக்க மாட்டேன். என்ன பண்றேன்னு யோசனை பண்ணிக்கிட்டேன்னு. சரி என்ன பண்றது? காசை கைப்பற்றணும்ல, 7000 வருதுல, 7000 கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்தேங்க. வெளியில வந்து அறுவாடம் நின்றா. தம்பி அறுவாடம்டா ஒண்ணு செக்கு சாயாது, நீ வந்து சாமி ஆடணும் அப்படின்ட்டாரு.
என்னடா பண்ற சாமி ஆடினா காசை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அப்ப ஆட்டத்தை போட்டுருவோம் பண்ணுது பார்த்தங்களே சாமி கருப்பு சாமியை கூப்பிட்டு அங்கே ஏடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் ஏகச்ச நல்ல வரைஞ்சு கட்டு கரு கட்ட சிங்கம் விட்டு கருப்புசாமி இப்படி ஆடுது டிஸ்கோ டான்ஸ் ஆச்சு கருப்புசாமியா நீங்க வேற சாமி ஆடுனீங்க அப்படி நாங்க தான் கிடைச்சோமா இதான் கருப்புசாமி ஆட்டமா சாமி ஆடின பாருங்க அப்போ அமைப்பாளர் ராம வந்துட்டாரு தம்பி சாமி ஆடுறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டாரு என்னென்ன பண்றது சாமி ஆட சொன்னா நான் சாமி ஆடிட்டேன் இனி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தம்பி இந்த நாடகத்துல என்ன முக்கியமான தெரியுமா உனக்கு அப்படின்ட்டாரு என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு தம்பி இந்த நாடகத்துல அருவா மேல ஏறி நின்று சேவலை கடிக்கணுமா அப்படின்ட்டாரு ஆஹா என்னடா நான் சாப்பிட்ற ஊரம் பச்சை காரியம் சாப்பிட்றேன் சைவம் தான் சுத்த சைவம் இப்போ வரையில கூட சைவமாக தான் சாப்பிட்டேன் ஒன்றும் தொடலை என்னையுமே சிந்திச்சு செயல்படணும் அந்த கருப்பு நாடகம் ஏண்டா ஒரு இடத்துக்கு போறோம்டா எதையுமே சிந்திச்சு தான் போகணும் அதான் அவர் கேட்கணும் இப்பதான் சொன்னாரு நாடகத்தை நாடகம் பார்க்குறவங்க என்ன சொல்ல வாரேன்னு அதை கவனிக்கணும் அப்படின்ட்டு சேவல் அருவாமலை ஏறிண்டு சேவலை கடிக்கணும்னு சொல்லிட்டாரு கடிக்கணும்ல சரி கடிச்சிட்டு ஆகும்னு சொல்லிட்டு மறுபடியும் அருவாமலை ஏறிண்டு கடிக்க போனேன் அப்போ ஊருக்காரு வேகமாக வராரு மனுஷன் அந்த மனுஷன் எப்படி வந்தாப்புல முழு போத முக்கா போதில் வரேன் முக்கா குடலு அப்படின்னா என்ன சாமி வந்த விவரம் அப்படின்ட்டு நான் தானே ஊருக்காரன் நீ சேவலை எப்படா கடிப்ப அப்படின்னாரு ஐயா சாமி ஒரு நாளைக்கு நான் சேவலை கடிச்சுக்கிறேன் 4500 2000 சேர்த்து வருது இந்த காசை வாங்குறதுக்கு நான் கடிச்சுக்கிறேன் சாமி நீ சேவலை கோளார கொண்டு வா சாமின்னு அப்போ அப்படியா சரி நான் வந்து முன்ன வந்து நிற்கிறேன் சேவலை கொண்டு வர யாரு நின்றா அப்படின்ட்டாரு சரின்னு சொல்லி நான் ஆக்ரோஷமா சாமி இறங்கிருச்சு வராரு ஐயா வராரு கருப்பசாமி வராரு மைக்கு கடிச்சிடாத மைக்க கடிச்சிடாதரா 5000 மைக் போச்சு அழுது வச்சுட்டு சிரிக்கிறேனா போ மனுஷன் அருவாமலை ஏறி இந்த சேவலை கடிக்கத்தான் பார்த்தேங்கிறது சரி அந்த ஆளு வந்தாப்புல வாரு முழு போத முக்கா போதில்ல மனுஷன் ஆமா அந்த மனுஷன் சேவலை கொண்டு வந்து கொடுக்குறோம்ட்டு மனுஷன் கண்ணு தெரியாம சேவலை தலையை கொடுக்க மாட்டாம அவன் பொச்ச திருப்பி கொடுத்துச்சு கடிச்சா வாய் ஊரா வாய் ஊரா வாலிப்பி ஒட்டிக்கிருச்சு போடா பீதுண்டி சீமியை குடிக்கிட்டே பொண்டாட்டி வச்சு அதான்டா வரும்போது ஆமா பக்கத்துல வந்தாங்க அப்படின்னு தெரியாம எல்லா பேரும் எவ்வளவு அமைதியா உட்காரு அப்பு எவ்வளவு அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவர் மாதிரியே அவரு எப்படி அமைதியா உட்காந்து அதான் சொன்னாரு இப்ப நாடகத்தை என்ன சொல்ல வர கவனிக்கணும் எந்த செயல்பாடு செஞ்சாலும் சிந்திச்சு செயல்படும் சொல்லிக்கொண்டு என்ன கரத்திலும் பொன்னகரமா விளங்கக்கூடிய ராமநாதர் வட்டம் ஆமா அவருக்கண்டி போக முடியாது என் நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய ராமநாதர் வட்டம் மாதவனூர் பஞ்சாயத்தை சேர்ந்த பூத்தோண்டி கிராமத்தில் எழுந்தருளுக்கும் ஸ்ரீ ஏழுமுக காளியம்மன் கோவில் 52ஆம் ஆண்டு பூக்குழி உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் ஸ்ரீ பாரவரிடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் 12/6/2026 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னலிவ கலையரங்கத்தில் மதிப்புக்கு மரியாதைக்கூடிய கிராம தலைவர் திரு என் ராமநாதன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தலைமையிலும் மற்றும் மதிப்புக்கு மரியாதைக்கூடிய தேவிப்பட்டினை சேர்ந்த காவல்துறை சார்பாளர் ஐயா அவர்கள் தலைமையிலும் மற்றும் மதிப்புக்கு மரியாதைக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தலைமையிலும் நீங்க எல்லோரும் ஆவணம் எதிர்பார்த்துக்கணும் சத்திய அர்த்தம் மயானம். இந்த நாடகம் பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம்.
ஏன்னா நம்ம வீட்டில் பெரிய முன்னோர்கள்லாம் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு திதி கொடுக்க போகிறது பெரிய விஷயம். காசிக்கு போக சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போக சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாடகம் முடியும் வரை விடியும் வரை பார்த்து ரசித்தோம்னா அந்த காசிக்கு போனது சமம், அந்த ராமேஸ்வரத்துக்கு போன சமம் இந்த நாடகத்தை. ஆகையினால இந்த நாடகத்தை நல்லபடியாக கண்டுகளிக்கணும்னு சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்க நடிகை சுமணிகள் நடிப்பு சேவேந்தன், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்புக்கின்ற இவரா இவருக்கு நினைப்பா என்று எங்கு சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பாக வெற்றி முறை வந்த இந்த நாடகத்தின் அமைப்பாளமாகிய அன்பு சகோதரர் நரியனந்தனை சேர்ந்த அன்பு சகோதரர் KP வெள்ளச்சாமி அவர்கள் ஹரிச்சந்திரன் காத்துள்ளார். அதற்கு இணையாக குயிலேச பாடும் கோகுலவாணி, பைந்தமிழ் பாடும் பாவன செல்வி, பாட்டுக்கின்ற இவரா இவருக்கு பாட்டா எங்கு சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பாக வெற்றி முறை வந்து வில்லுப்பாட்டுக்கு சொந்தக்காரியாக எனது அன்பு சகோதரி விளையாட்டு குணமான KP முத்துலட்சுமி அவர்கள் சந்திரமல்லியா நடிக்கிறார். அதற்கனியாக இவரங்களே நடிப்பு சிவந்தன், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்புக்கின்ற இவரா இவருக்கு நிற்பாரு எங்கு சென்றாலும் சென்ற இடமும் சீரும் சிறப்பாக வெற்றி முறை வந்த எனது அன்பு ஆசிரியர் சொல்லக்கூடிய எனது அன்பு மாமா திருப்போணம் அருகாமையில் கூடத்துப்பட்டியை சேர்ந்த BA தர்மலிங்கம் அவர்களை சத்திய கீர்த்தியா நடிக்க துணியார். அதற்கடியாக இவரங்களே பல பாட்டுகள் பாடி பல ஆட்டங்கள் ஆடி உங்களெல்லாம் விடிய விடிய சிரிக்கவும் சிந்திக்கக்கூடிய வல்லமை எடுத்த இவரங்களே குணச்சித்திர நடிகர் நடிக்க கற்றுக்கொள்ளும் எனது அன்பு மாமா திருப்பணம் அருகாமையில் வி கரிசகுளத்தை சேர்ந்த SS முனியசாமி அவர்கள் இவர்களை விஸ்வாமித்திரன் மற்றும் காலகண்ட நடிக்க அதற்கு அடுத்தபடியாக இவரங்களே நடிப்பு சிவந்தன், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்புக்கின்ற இவருக்கு நிற்பாரு எங்கு சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பாக வெற்றி பெறுவந்த எனது அன்பு சகோதரர் நரியனந்தனை சேர்ந்த முத்துப்பாண்டியன் அவர்கள் வீரமாக நடிக்க. அதற்கிணையாக இவரங்களே ஆர்மேனிய கலையரசு ஆர்மேனிய பின்பாட்டு பாட்டுக்கின்ற இவருக்கு பாட்டா மெல்லிசை என்ன படிக்க வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் அருப்புக்கோட்டை கரையாமல்ல மரவர் பெருங்குடியை சேர்ந்த ஜி ராமலிங்கம் அவர்கள் ஆர்மணி பின்பாட்டு விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மனதும் குணமுடையோர் விவசாயி 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 என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை எந்த வேண்டும் வெளிநாட்டில் என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை எந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுவது வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுவது வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் எங்கும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில்
அருமையான ஒரு விவசாயியை பற்றி பாட்டிருக்காரு. என்ன சொல்லுவோம் நம்ம எல்லாம் விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்புன்றாங்க. இன்னைக்கு யாருக்காச்சும் முதுகெலும்பு இருக்கா? விவசாயி ஊரா முதுகெலும்பு சொல்லி முதுகெலும்பு தேஞ்சு போய் கிடக்கா விவசாயிகள்லாம். அந்த காலத்தில் விவசாயம் பண்ணாங்க. அப்படியே மம்பட்டியை தூக்கி போட்டால் ஒரு ஏக்கர் வரப்போட்டு அந்த காலத்தில் பெரிய ஆளுகள்லாம் இப்போ அப்படியே இருக்கு. நம்ம ஆளுகள்லாம் அப்படி சுற்றி பார்த்து வருது. இதெல்லாம் காலம் போய்கிட்டு இருக்கு. அருமையான ஒரு பாடல். அதுக்கு இடையாக கோடையடி குமரன் மின்னடி மிருதங்க சக்கரவர்த்தி எனது அன்பு சித்தப்பா பல மாணவரை உருவாக்கிய நாடக ஆசிரியர் திகழக்கூடிய எனது அன்பு சித்தப்பா திருப்போணம் அருகாமையில் மடப்புறம் நடத்த எஸ்.எல். ராஜரத்னம் அவர்கள் விரும்பிய மிருதங்கம் தோளம் தொப்பி தமிழா. வித்தியாசம் அதற்காக பலபாத்திய சக்கரவர்த்தி பலபாத்திய மாஸ்டர் பலபாத்திய புகழ் பெற்று வந்த எனது அன்பு மச்சான் திருப்போணம் அருகாமையில் வெள்ளக்கரை மாநகரத்த யூ தண்டீஸ்வரன் அவர்கள் விரும்பிய ஆடோடு கீழ் ரோடு முடிச்சுக்க பரவாயில்ல மச்சா சாட்டா முடிச்சுக்கணும். அதற்கனையாக இவர்களே பாட்டுக்கு தாய்ந்த இருக்கும் எனது அன்பு சித்தப்பா திருப்போணம் அருகாமையில் வயல்சேரி மாநகரத்தை பிஎஸ்கே செல்வம் அவர்கள் இவர்களே தாளத்தை சிப்பார். ஆமா இவரங்களே ரொம்ப அவசரப்படுறாரு. அவசரப்படுறவரும் படுக்கிறதுக்கு அவசரப்படும் இருக்கட்டும். இவரங்களே நாடக மேடை அரசியல் மேடை பொதுக்கூட்டம் இப்படி கோவில் கும்பாபிஷேகம் அனைத்திற்கும் நாங்கள் மெதுவாக படலாம் உங்கள் காதுகளுக்கு தெளிவாக எடுத்துக்கொள்வது. இவரங்களே ஒளியமைப்பு தேவிப்பட்டியில் சேர்ந்த ஏஎம் ஒளிபெருக்கிலும் போடுங்களேன் பாட்டு போட வேணாம் சரி விடுங்க நல்ல பாட்டு அவருக்கு போடுங்க. ஆமாம்
இவரங்கமல்லே கொட்டகை அமைப்பு சிறந்த அமைக அன்பு சகோதரர் தேவிப்பட்டின மாநிலத்தை ராமு அவர்கள் கொட்டகை அமைச்சிருக்க அவர்களுக்கு எனது சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடுங்க. உண்மையிலே மனுஷன் வாழ்க்கையில சாப்பாடு ஒன்று தான் போதும் முட்டுவோம். எவ்வளவு 5000 கொடுக்கட்டும் 6000 கொடுக்கட்டும் 10000 கொடுக்கட்டும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். கொடுக்க வாங்கிட்டு போறோம். சாப்பாடு இலையில வச்சாச்சுன்னா இப்பதான் போதும் தான் அப்படி சொல்ற வாய் இந்த வாய் தான். சாப்பாடு உடனே உண்மையிலே சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. உண்மையிலே சிரமப்படும் கிராமத்தாரு சிரமப்படுவாண்டு ஹோட்டல்ல ஸ்ரீ பகவதி மெஸ்ல உண்மையிலே அருமையான உணவு. நாங்க 2 மீன் தான் சாப்பிட்டோம். நீ 5 மீன் 5 மீன் சாப்பிடல. நீ அருமையான சாப்பாடு உள்ளவங்களுக்கும் அன்போடு பழுமாறி உள்ளவங்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். இப்படிக்கு பொதுமக்கள் அனைவரும் பக்தகோடி அனைவரும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்கும்படி வட்டக்குடி மற்றும் பூத்தோட்டி கிராம பொதுமக்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இவரங்கமல்லே இந்த நாடகத்தை அமைப்பாளர் அன்பு சகோதரர் சென்ற இடமெல்லாம் சீர்திருத்த வெற்றி முறை அன்பு சகோதரர் நரியனேந்திர சேர்ந்த KP வெள்ளச்சாமி பிகம் ராஜநடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்கார். இந்த நாடகம் இல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சிறந்த முறையில் தலை சிறந்த நடிக்கொண்டு சிறந்தாந்த நடத்துவார் சொல்லிக்கிடு எனது அன்பு சகோதரர் வெள்ளச்சாமி அனுபவம் சொல்லிக்கொண்டு எல்லா பேரும் சொல்லியாச்சு. இனி என் பேரை சொல்லிட்டு உள்ள போலாமா? ஏயா என்ன பொம்பளை பிள்ளை பேரை சொல்ற அதானே தெரியும். நீங்க 2 பேரும் வாயை இழுக்கவே தெரியும். சரியான பொட்டை வரைக்குது. ஆமா அதை காட்டி அங்கிட்டு ஒண்ணு அந்த சிங்கம் பொம்பளை பிள்ளையத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமா ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பொம்பளை பிள்ளை வந்து அங்கிட்டு போய் குப்பரை எடுத்து படுத்துக்கிறது இருக்கட்டும். ஆட நடிச்சு அப்படியே சுந்தரி தென்னை மரத்து சிட்டு தேன்மலர் முட்டு என்ன ஒரே வாய் இழுக்கிற மலராத மொட்டியா மொட்டு சும்மா இருக்கு மொட்டு மலராத மொட்டு மணப்பாறை மரம் எடுத்த லைலா அவர்கள் இவர்களை டான்ஸ் பண்ணிட்டு காலகட்டியா நடிக்க கத்துக்குறியா வாச கருவேப்பிலையே மல்லிகையே குளிர் காத்து அது ஊற்று குத்துற போது ஒன்றை நினைச்சு தூக்கோ போச்சு வாச கருவேப்பிலையே மல்லிகையே. ஆமா அத்தவத்த மல்லிகைப்பூ அது எங்க இருக்கு? பூ வைக்கிற நான் தான் வைக்க போறேன் இன்னைக்கு. உங்களை பிள்ளை போட்டு எனக்கு போட்டிருக்கியா? உங்களுக்கு இல்ல நீங்க அவனே அமைட்டு கிடக்குன்னு அந்த 4 பேர் பார்க்க வேற வேலையே இல்ல. யாரு அந்த யாருக்கு அந்த 7 காளியம்மனுக்கு ஊருக்காரர்கள் தான் நன்றி சொல்லணும். உண்மையிலே மாசம் 30 நாள் 30 ஊருக்கு போறேன். 30 நல்ல சாப்பாடு ஓடுறாங்க நல்ல பொண்ணாட ஓட்டாங்க. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளையும் எனக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அதே ஒரு பெரிய எய்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும்டா. நீ பொடிச்சு ஒரு நாளைக்கு பிடிச்சி பாரு இருந்திருக்காங்க. அதனால காலதமான காரியம் கேடு பல மாசம் வாய் கேடு வருஷத்துக்கு பிள்ளை பார்த்தா உடம்பு கேட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் 15 மக்கள் 12 மக்கள் பெத்தெடுத்தாங்க. 5 கிலோ 6 கிலோ இருந்துச்சு ஒரு பிள்ளைன்னு. இப்ப அப்படியா இருக்கு? பிள்ளைய பார்த்தா 30 நாள்ல ஒரு ஊசிதாயா 300 நாள் ஊசியா ஊசிக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்கு? இந்த பார்த்த தானதான் பாக்குற ஆஸ்பத்திரியில சோடா டப்பியாட்டம் அப்படி உள்ள கிடக்கு. அசல் அவங்களுக்கு கொசு வலை வேற ஒட்டி போட்டிருக்காங்க. என்னான்னு கேட்டா கொசு கடுத்து போருமா. இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே உணவு பழக்க வழக்கம் தாங்க. ஏன்னா அந்த காலத்துல கம்மங்கூழு கேப்பக்கூழு கேழ்வரகு இப்படி பல வகையான சாப்பாடு சாப்பிட்டாங்க. இப்ப சாப்பாடுக்கெல்லாம் வேலையே இல்லை. பூரா சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் புரோட்டா பர்கர் பீஸான்னு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சாப்பிட நமக்கு வியாதி உண்டாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தயவு செய்து என்னை பத்த ஆத்தாக்கமா இருக்கலாம் சொல்றேன். தயவு செய்து வீட்டில் எவ்வளவு கோல சமைச்சு சாப்பிட முடியும் அவ்வளவு கோல வியாதியை கட்டுப்படுத்தலாம். நோயை கட்டுப்படுத்தலாம். சுகர் பிரஷர் இதெல்லாம் நம்மளே வரவழைக்க கூடாது. அதை கட்டுப்படுத்த நம்ம கைக்குள்ளதா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு ஆமா அப்பா ஆமா உங்கள் முன்னாடி என்று பேசிக்கொண்டு நடித்து கொண்டு உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களால் வளரக்கூடிய சின்னஞ்சிறு கலைகளுக்கு வாய்ப்பளித்து பெருமை சேர்த்திய பூத்தோண்டி கிராம பொதுமக்கள் அனைத்துலகம் எனது பேர் வி சின்ன ரமேஷ். இவரங்களை பபூன் காமிக் மற்றும் பல வேடைகள் நடித்துக் கொண்டு என்னுடைய பாட்டிலும் பேச்சிலும் ஏதோ ஒரு விலை இருந்தால் உள்ளே வந்து சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அதனால பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்பவா? நீங்க நாங்களும் ஒற்றுமையா இருந்தா தான் நாடகத்தை சீர்சிறப்பாக கொண்டு போக முடியும். ஒரு ஆளு கத்திக்கிறது ஒரு ஆளு ஒரு மாடு விட்டு ஒரு மாடு பெஞ்சு வச்சுக்க வண்டி ஒரு மாதிரி ஆகி போடும். அச்சு உடஞ்சு ஓடுது ஆகிப்போம். அதனால ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்று விரைஞ்ச என்னவாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட வண்டியோட
ரெண்டு மாறி ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னால் பாரி கொடுகிற வண்டியோட வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாறி ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா ஓடுகிற வண்டியோ ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு பாவவேல கோவில் சாட்சி காதலொரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா காதலொரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கடப்படி ஆண்டவா கண்ணமுச்சியாடுற ஓடுகிற வண்டி ஓட ஒட்டுமையா ரெண்டு மாறி ஒன்றை விட்டு ஒன்று விழுந்த என்னவாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஹலோ 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 ஏன்டா லூசு போடா எல்லாத்தையும் தூங்க வைக்கிறது மாதிரி இப்படி காத்து அடிச்சா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். விடிஞ்சால் சரிதானா? ஆமா, அப்படியெல்லாம் போயிட்டே இருக்கு. தாய்மார்களுக்கு நன்றிமார்களுக்கு வணக்கம், மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் வணக்கம். இந்த இடத்த பார்த்தோடனே மனசுல மட்டும் இல்லாம மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி எப்பயுமே எல்லோருக்குமே நல்லா இருக்கானுங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தோடனே எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு, அன்புக்குரிய இடங்கள், ஆசைக்குரிய இடங்கள். இந்த இடத்த பார்க்க பார்க்க மனசுல சந்தோஷம். இன்று மாதிரி சந்தோஷம் என்றுமே கிடையவே கிடையாதுங்க. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மனசுல ஆசை வந்துருச்சுங்க. ஏன்னா இடத்த பார்த்தோன்னே தான் மனசுல ஆசைகள் அப்படியெல்லாம் வரும். அது மாதிரி வந்தோமா, 4 போடு போட்டோமா, நறுதரிசமா இருக்கணும், பச்சை மிளகாய் கடிக்கணும், சுள்ளு சுருக்கணும் இருக்கணும். நம்மளாம் என்னைக்கு வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. காத்தோடு காத்தா நீங்க சொல்லி கொடுத்த வசனம் எப்பவும் வந்துருங்க. ஆமா, அப்படி இருந்து கண்டுபிடிச்சு போடுறாங்க. காத்தா வரணுமோ? நம்ம போக கூடாது சங்கத்துக்கு முதல்ல அதுதாங்க போய் நிக்குதா. அதனால இந்த இடத்த பார்த்தா எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த சொல்றேன் கேளுங்களே. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்ட நடி
மாதிரி வர்றதுன்னு தெரியக்கூடாது. பேசுறப்ப நல்லா இருக்கும், பாடுறப்ப அவ்வளோ இன்னைக்கு நமக்கு அது நல்லா இருக்கு. இதை எப்படி தெரியுமா? இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணும் இது ராத்திரி நேரம் பகோட கொழுந்து வெத்தலையா எனக்கு நீ பாக்குறி கத்தில வெத்தலை செவக்குதே பகோட கொழுந்து வெத்தலையா எனக்கு நீ பாக்குறி கத்தில வெத்தலை செவக்குதே கொண்ட பாக்கு மாத்ததா என பொண்ணு கேக்குது பக்கட நெஞ்சா துடிக்குதே என்ன முள்ள போட நீரானே எப்போ வர என்ன முழுசாக அப்போ நானோ தாரே அந்த மகரா திரி சிவரா திரி மகரா சாய பகரவன பகோட கொழுந்து அத்த மகளே என் செப்பு சேலையே ஒன்னு பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நன்னந்தோலையே அத்த மகளே என் செப்பு சேலையே ஒன்னு பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நன்னந்தோலையே மாமரத்து மாங்கோ வந்து ஜீவகாது போல் ஒன்னு கோம ஜீவகாதடி நாடு காத்திருக்க மணிக்கணக்கா என் மனசு வழுக்கிறடி ஒத்தனோடி பார்வடியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுற ஓ மாமடி அத்த மகளே என் செப்பு சேலையே ஒன்னு பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தன்னனான நானன நானே தன்னானே நானன நானன நானே கோவக்கார மச்சான் நொபைல ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சான் கோவக்கார மச்சான் நொபைல ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சான் நொபைல சிரித்தடவா சிரித்தடவா முறைச்சடவா சின்ன சின்ன சேட்டன் கோவக்கார தண்ணி போட்டு வந்ததும் இல்லை என் கேட்டு தாறுமாற நடந்ததும் இல்லை ஓட்டு வந்தது இல்லை என் மச்சான் தாறுமாறு நடந்தது இல்லை தண்ணி போட்டு வந்ததும் இல்லை என் கேட்டு தாறுமாற நடந்ததும் இல்லை அங்கடவா இங்கடவா அங்கடவா எங்கடவா செல்ல மண்டபம் ஓடின்னு சொன்னது இல்லை
ஏமா உனக்கு போடணுங்கிறாங்க மாலை. இங்கு டான்ஸ் ஆக நடித்துக் கொண்டிருக்கும் மணப்பாறையை சேர்ந்த கேபி லைலாவில் இருக்க கிராமத்தின் சார்பாக மலர் மாலை போடப்படுகிறது. இல்லை என் சகோதரிக்கு வந்து டீ போட மாட்டேன்டா டீ போட கேபி டீ போடணுமா? சரிங்க விடுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற 3 பேத்துக்கு தான் இந்த ஒரு இன்சியல் அமைஞ்சது. ராஜா பார்ட்டுக்கு கேபி வெள்ளச்சாமி, கேபி முத்துலட்சுமி, கேபி லைலா. எப்படி பொருத்தம் பத்தியல 3 இருந்தாலும் நல்லா இருக்கும். 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்கிறோம் பாருங்க. ஒன்று சேர்த்து இருந்தா நல்லா இருக்கும். அது நல்லதா இருக்கு. மாலை அணிவித்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கிளைகளின் சார்பாக என் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான பூமாலை அமைஞ்சிருச்சு. காலையில இந்த 7 முக காளியம்மன்ட்டையே கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடலாம்னு மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு ஏன் நீங்க யாரும் வர போறீங்களா? ஆள் இருக்கான்னு வேற கேட்கிறாங்களேப்பா. நமக்கு சுத்தாத ஆளா பின்னாடி அதை காட்டியுமா இங்க தேட போறத ராமனுக்கு ஒரு ஆளை சேர்ந்துருச்சு. நான் என்ன செய்வேன்? அண்ணே வணக்கண்ணே. அவர் இங்க வரல, ஏமாறாத வேண்டாம். அவர் இங்க வரல, என் மனசு ஃபுல்லா அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவார். அவரை எதிர்பார்த்துக்கிட்டே நிக்கிறேன் நானு. பாப்பங்கோ உங்க இவர நீங்க வேறங்க பார்க்க வேண்டிய ஆளை பார்க்கணும். அவர்கிட்ட என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத தெல்ல தெளிவா எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கணும். எப்படி தெரியுமா? பாத்துருவோமா? மாமாவா மச்சாடா யார இவரு என்ன மச்ச கண்ணு வாங்காம பாக்குறா. மாமாவா மச்சாடா யார இவரு என்ன மச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு. லலா லலா லலா. ஒண்ணுமே கேட்கல. அங்க விட்டு இங்கே வர்றான் பாரு. மச்சான் அண்ணே என்னண்ணே ஒரே இறுதியா இருக்கு. நைட்டு 10 மணிக்கு 12 மணிக்கு ஒரே இடிதியா. எதுலயா மோதலன்னு தெரியல. ஒருவேளை கல்லில் மோதிருப்பனா, கல்லில் மோதினா மண்டை உடஞ்சிருக்குமே. ஒருவேளை லாரியில மோதிருப்பனா, நசுங்கி இருப்பனே. ஒருவேளை பன்னியில மோதிருப்பனா, பன்னீர்மா ஒரே வீச்சமா இருக்கு வச்சு லாரி இருக்குமே. ஒருவேளை கட்ட வண்டியில மோதி இருப்போமா, கட்ட வண்டியில உடனே கலன் இருக்குமே. ஒருவேளை எதுல மோதி இருப்பான், சுத்தி முத்தி பார்க்கலாம் சூடாப்பானாங்க. எத்த தண்டிடா எத்த தண்டி என்னடா? அடே அப்பா ஒன்னொன்னு ஒவ்வொன்று இருக்கிற தண்டி கண்ணு வச்சுட்டான். ஒரு மூணு எவ்வளவு நான் பார்த்ததிலே இவன் ஒருவனை தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். நான் கேட்டதிலே இவன் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே இவன் ஒருத்திக்குத்தான் நல்ல அகலம் என்பேன், நல்ல அகலம். அறிவு கட்டவனே, முட்டாப்பையில, முடிச்சோய்க்கு பையில, அறிவு கட்டவனே, தெங்கண்ண கட்டவனே, மாண்ண கட்டவனே, ரோசம் கட்டவனே. ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு அடக்க ஒடுக்கமா வந்து நிக்கிறாரு. அவருக்கு சபை வணக்கப்படி உனக்கு எப்படி எல்லாம் பேசலாம்னு வந்து உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? வர்றப்ப சோத்த சுண்ணாம்பு திண்டி வந்தா ஆளை பாரு சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி என்னை பாரு எங்க விட்டு இதே பாருன்னுக்கிட்டு பேசியாம அவரை போய் பேசலாமா? மனுஷன் எப்படி அமைதியா உட்காந்துருக்காரு மனுஷன். ஒளிபெருக்கி எவ்வளவு தொழில்கிட்டு இருக்காரு மனுஷன். எப்படி வச்சுக்க அவரை போய் அறிவட்ட மூலகட்ட புட்டா போய் அறிவுகட்ட போய் அவனாக்கு அவனை அதை பாரு இதை பாரு கேட்கலாமா? எப்படியாப்பட்ட மனுஷன் எத்த தண்டி சாமான வச்சிருக்காரு. அவரை போய் பேசலாமா? மிஸ்டர் ரமேஷ் அவர்களே, என்னங்க ரமேஷ் அவர்களே சொல்லுங்க. அவர்கள்னாலதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா. என்னுடைய வாய்ஸ் ஆகப்பட்டது வெளியில கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவரை போய் நான் கேட்பேனா? முட்டா பையில ஒன்னதாயா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கேக்குறேன்? அப்புறம் எனக்கு ஒப்பனையா கேட்டேன். அவர் தூக்கி வைக்கிறாருல, சொருவுறாருல, எப்படி சொருவுறாரு? நல்லா சொல்லி இருக்காரு. அவரை வைக்க பேசலாமா? இந்த
வெட்ட வெளியிலையும் நமக்குன்னு அமைச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு அமைச்சிருக்காங்க. அடே அப்பா எப்படி அமைச்சிருக்காங்க? மயக்க அருமையா இருக்குங்க. யாரமா நன்றி. யாரமா கேக்குறீங்க நீங்க? உங்களை தான் கேக்குறீங்க. அப்புறம் யாரு கேக்குறீங்க? அப்புறம் யாரு பார்த்து அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா, மேல இருக்கா, கீழ இருக்கா, ஓரமா இருக்கா, ஒதுங்கி இருக்கா, நடுவுல இருக்கா, நட்டமா இருக்கா? சத்தியமா சொல்றேன், எனக்கு நட்டமா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அடே அப்பா, உன்னை சோலி பார்க்காம விட மாட்டேன். யார சொல்லி பாக்குற? யார் சொல்லி பாப்போம்? யார் சொல்லி பாக்குற? ஆத்தாடி ஆத்தா பெரிய தாத்தா இருக்கும் போறாது. என்ன இப்ப எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்க? எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்க? என்னமா அவுச்சக்காய தின்னுட்டு வந்தது மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? முள்ளம்பழத்தை தின்னுட்டு வந்தாலே முடுக்கு 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 முடுக்குன்னு பேசிட்டு இருக்க. ஆம்பளை மாதிரி கொஞ்சம் மாதிரி அடக்க ஒடுக்கமா பேசுறியா? வெடி ராஸ்கல் பிச்சிருவேன் பிச்சு. படுவா 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 படுவாவா? இப்ப வேணா அப்புறமா போவோம். எங்க படுவா? ஏய் படுவா ராஸ்கல்னு திட்டிக்கிட்டு இருக்கையா? திட்டு யாரா? என்னவா? உங்களை தான் திட்டிட்டு இருக்கேன். ஆனா நீ திட்ட அந்த எங்க ஐயா இப்பத்தான் உனக்கு மனசு குளிருது. ஏன் சாமி இப்பத்தான் மனசு குளிருது. பொம்பளை பிள்ளை வந்தா வாயை திறந்து பேச விட்டு உனக்கு மனசு குளிருது. சாமி என் தங்கமே பொம்பளை பிள்ளை வேதானே வாயை புழக்கிறாரு. இப்ப சந்தோஷமா இருக்கியா? அதே அப்ப இருக்கட்டும். பேசுவான் அடக்க ஒடுக்க ஒரு நிமிஷம். உங்களை தப்ப தவறு நான் எதுவும் பேசுறேன். அது என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய சப நாகரிக மலமா என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவள இல்ல உன நீ யாரையா போத? எனக்கு அண்ணனா தம்பியா சித்தப்பனா பெரியப்பனா மாமானா மச்சானா யாரையா நீ? என்ன போய் அப்படின்னு பாட்டு பேசிட்டு இருக்க. உங்களை டாப் போட்டு பேசுற அளவுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆண் பிள்ளைங்க ஜான் பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை, ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். மரியாதையா பேசினீங்க. என்ன தெரியுது? அதானே நல்லதாப்பா தெரியுது. எல்லாம் அழகா கட்டிட்டு வந்து அழகான ட்ரெஸ் பா. எல்லாத்தையும் பேசுறீங்க. 5000 ரூபாய் அந்த ட்ரெஸ். அடே அப்பா, ஆமா இது 6500 ரூபாய் அந்த ட்ரெஸ். அந்த கிழிஞ்சு போன பனியனு இந்த சட்டைக்கும் 6000 ரூபாய். சரவணா ஸ்டோர்ல எடுத்தேன். அது அப்பா அதிகமா தான் இருக்கு. 125. அது 150. 300 ரூபாய்க்கு முடிச்சுக்கிட்டேன். நல்லா முடிச்சிருக்கேன். 5000 போடுங்க. சரி சரி பார்த்து பேசுங்க. ஒரு ஆண் மேல ஜான் மேலுக்கு மதிப்பு கொடுக்கணும். சரி ஏன் உங்களை சொல்லணும் நானு? சரி யார சொன்னீங்க? இப்ப நிக்கிறீங்க நீங்க இன்னைக்கு. சரி நீங்களும் நிக்கிறீங்க. உங்களை போய் வாங்க அப்படி கூப்பிட்டா தெரியுமா? இங்க வாங்க, இங்க வாங்க அப்படி கூப்பிட்டா தானே. அப்ப துணை எழுத்து போடுறீங்க. துணை எழுத்து போடணும். துணை ஒரு விஷயங்க. துணை எழுத்து போடலாம். எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போடுங்க. துணை கால போட்டா தானே சரியா வரும். துணை கால் போடுற இடத்துல தான் போடணும். போடாத இடத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போட மாட்டேங்க. சரியா பேசணும். எங்க ஆண் பிள்ளை தான் ஜான் பிள்ளைக்கு மதிப்பு கொடுத்து பார்க்கணும். நீங்க ஆண் பிள்ளைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. நீங்க மட்டும் பேசிக்கிட்டு இருங்க. இருங்க தப்ப தவற பேசுனேனா? பேசுனீங்க இல்ல. இல்ல உங்களை பத்தி இருக்கான்றீங்க, சூடு இருக்கான்றீங்க, இல்ல சொரணை இருக்கான்றீங்க. யார பார்த்து பேசுறீங்க? ஏன் உங்களுக்கு அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கா? இருக்கிற மாதிரியா எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? இருக்கிற மாதிரி எதுக்கு கோவப்படுறீங்க? இல்ல அத பூரா ஸ்டேட் பேங்க்ல 6 மாசத்துக்கு முன்ன வச்சேன். அடகு வச்சிட்டீங்க. அடகு வச்சிட்டேன். வெக்கத்தை மானத்தை வந்து 6 மாசத்துக்கு முன்ன இது ஐஓபில வச்சிருக்கேன். ஐஓபில வச்சிட்டேன். அடுத்து 6 மாசம் முன்னுக்கு இந்த வெக்கத்தை பூரா கூட்டுறவுல வச்சிருக்கேன். அதப்பதான் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கூட்டுற வெக்கமா இருக்கு. தள்ளுபடி பண்ணலையா? உனக்கெல்லாம் இல்லையே. உனக்கெல்லாம் எதுக்கு ரோசை வரணும்? இதெல்லாம் வச்சுட்டோங்க. எங்களுக்கு இல்லைங்க. நீங்க யாரு? நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நான் வந்தேங்க. வந்து பார்த்தோன்னே இந்த மக்களை பார்த்தோன்னே என் மனசுல ஒரு சந்திப்பு பூரிப்பு உண்டாயிருச்சு. பூரிப்பு உண்டாகுதான்னு கேட்டேன். அட பாவி, ஏங்க பூரிப்பு உண்டாகுதான்னு கேட்டேன். இங்க பாருங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வெளியே கேட்கும் பொழுது தவறா கேட்கும். தவறா பேச மாட்டேங்க. ஒரு விஷயம் பூரிப்பு உண்டாயிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க தாத்தமா என்ன சொன்னீங்க? இப்ப பூரிப்பு உண்டாகுன்னு சொன்னீங்கல்ல, வேகமா சொல்லுங்க. வேகமா சொல்லுங்க. எதை வேகமா சொல்ல இருங்க. எதை வேகமா சொல்லணுமோ அதை வேகமா சொன்னோம்னா புரியவங்களுக்கு புரியும். வேகத்துல சொல்லிட்டேங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன். அதனால இந்த இடத்தை பார்த்தோன்னே அவ்வளவு மனசுக்கு சந்தோஷங்க. எனக்கு என் கை இங்க பாருங்க. என் காலும் கையும் ஒரே. என்னாச்சு? ஐயோ உள்ள போறேன். டேய் ராமலிங்க அண்ணே. டேய் எங்கல அடிக்குற அந்த பொம்பளை நெஞ்சிலையா? டேய் அடே டேய் டேய் இருடா. கொஞ்ச நாளையில கொலகேஸ்ல உள்ள போயிடுவே போறீங்க. ஏய் ரமேஷ், அந்த புள்ள நெஞ்சிலையாவது அடிச்சிச்சே. ஆமா வேற கூக்கு இருப்பாட்டு சாமி. நீ வேற சொல்லி கொடுப்பா இருக்க. கொஞ்சம் வேகமா மாதவன் நெஞ்சில நான் பேசுறப்ப கொஞ்சம் தள்ளியா நின்னுங்க. நான் வந்து மனசு வந்து முத சின்னதா இருந்துச்சு. இப்போ வந்து ஐயா நான் அப்பவே சொன்னலடா.
நெஞ்சு ஏய்யா நான் உசுரோட பத்து கத்திக்கிட்டு உசுறு தளத்துல எங்க எங்க ஏதாவதும் நட்டுதும் கலண்டுருச்சா கொஞ்சம் டைட் பண்ணி விடுக்கா. கலட்டி விட்டுட்டே சாமி ஆத்தா கலட்டி விட்டுட்டேலே இப்படி கலட்டலாமா ஒரு மனுஷனை ஒரு ஆம்பளை பையன் வந்து அடக்க ஒடுக்க மாட்டேங்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை போட்டு ரவடிக்கிறது ரவடி பொம்பளைய போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்க இல்ல. ஆமா பேசுறேன் என்னையா தப்பா தவற பேசுனேன் ஒரு சௌரியத்துக்கு நீ வாட்ல இப்படி எல்லாம் பேசுனேன்னா எனக்கு கோவம் எங்கம்மா வரீங்க அப்படி சொல்லு. நீங்க போ நீ மட்டும் போனீங்க அதுக்காண்டி ஒரு ஆம்பளை பிள்ளை அடிக்கலாமா என்ன அடிக்கிறீங்களா ஏன் கண்டிசி ஏப்பா ஏயா ஒரு பொம்பளை பிள்ளை நீ தங்கச்சி வேணும் உங்களுக்கு தங்கச்சி நான் அடிச்சனா ஏய் உங்க தங்கச்சி சத்தியம் பண்ணு வளர்க்கலாமா அப்படியே உங்க அக்கா இல்ல நெஞ்சில நல்லது ஏன் மாப்பிள்ள நெஞ்சில அடிக்கலாமா நெஞ்சில அடிக்குது நான் நெஞ்ச புடிச்சேன்டா 50,000 சங்கத்துக்கு 50,000 கட்டணும். நீ சரியான ஆம்பளை சரியான ஆம்பளை மீச வச்ச ஆம்பளை மீச வச்ச ஆம்பளையா மீச வச்சவங்க நான் சொல்லவே மாட்டேன். மீசைய வரிச்சுட்டு வந்த ஆளா இருக்கீங்க. வித்தார கலை வராடிக்கப்படல கத்தால முழு கொத்தான கொத்தச்சா சும்மா இருங்க சுட்டி குறுக்கு சாத்த மாடுவானே சும்மா இருங்க சுட்டி குறுக்கு சாத்த மாடுவானே அப்படி கொத்த செலசலதா ஜபளி குட்டி ஏண்டி எப்படி நடக்குற செலசலதா ஜபளி குட்டி ஏண்டி எப்படி நடக்குற நாலு மோன நிறைய நடக்கதான் முடியல நாலு மோன நிறைய அடி சைக்கிள் வண்டி மோட்டார் வண்டி நீ சும்மா ரெடி அமன கொண்டு சிச்சி அசிங்க அபவாசம்லாம் பேசவே கூடாது. நாய்கட்ட கேடு இந்த நாய்கட்ட கேடு ஞாயிற்றுக்கிழமை தெருங்கபத்தி சிறீரங்க போனாலா கொட்டை கொட்டி டேக்கெடுக்கிறது குணங்கள் எப்படியோ கொட்டை கொட்டி டேக்கெடுக்கிறது குணங்கள் எப்படியோ இந்த வருஷம் இப்படி மேல் நோக்கி எப்படியோ இந்த வருஷம் இப்படி மேல் நோக்கி எப்படியோ அருப்பு கொட்டையிலே கோத்தா பருப்பு விட்டையிலே அருப்பு கொட்டையிலே கோத்தா பருப்பு விட்டையிலே நொப்பே செருப்பு கொட்டையிலே நாடு இல்லாட்டி கோத்தா நாரிக்கமாய் நொப்பே வீசி போவாடி செய்யா குளத்த கரையில நான் செய்வா என்றேனே செய்யா குளத்த கரையில நான் செய்வா என்றேனே நீ செய்யாதன்றியே கேட்டுக்க தட்டு கூட அங்க பாத்துக்க திண்ணையில கேட்டுக்க தட்டு கூட அங்க பாத்துக்க திண்ணையில அடி கம்மாயில் நடக்கா கெண்ட நீ சும்மா இருமா கொண்ட தென்னை மரத்துல தேளு கொட்டுச்சான் தென்னை மரத்துல தேளு கொட்டுச்சான் பனை மரத்துல நெறி கட்ட போகுது எங்கெங்க எப்படி கட்ட போகுதுன்னு தெரியல ஐயா வேற சுப்பு நீ பக்க மரத்தை புடிச்சுக்கிட்டு நல்லா செய்ப்பா அந்த வேலை நல்லா செய்வ போலயே மணப்பாற முறுக்கு இது மணப்பாற முறுக்கு உன்னை தூக்கி போட்டு முறுக்கு அடி கம்மாயில் நடக்கா கழுத்தி நீ சும்மா சிவசிவா சிவசிவா பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படி எல்லாம் பேசாத பேசாதீங்க பேசாத சரிங்க இந்த இடத்துல ஆட்டமாடி பட்டுப்படி ஏவார பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப அதிகமா பேசுறீங்க ஞானமா பேசுறீங்க அறிவா பேசுறீங்க சோத்துக்கு என்ன திங்கிறீங்க நான் வந்து பட்னியாவே கிடக்குறேங்க சாப்பிடுற பழக்கமே இல்லாம போயிருச்சு பட்டினியா பசியே வர மாட்டேங்குது வரவே மாட்டேங்குது ஏதா சாப்பிடணும் ஆமா நான் சொல்றதை சாப்பிடுங்க சரி காலையில இந்த கையில இந்த கையில தேன் ஊத்திக்கிறேன்னு தேனை ஊத்தி காலையில எண்ணெய் நக்கணும் இல்ல இந்த கையில இருக்கிற இதை நக்கணும் மாலையில அவளை நக்கணும் அவளை நக்கணும் அவ்வளவு எண்ணெய் ஊற்றணும் காலையில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நக்கணும் சாயந்தரம் மாலையில அவன் நக்கணும் எங்க அவ்வளவு இதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா என் நேரம் என் காலம் என் பிறகம் இவங்க சொல்றாங்க பாருங்க நீ தானே நக்க சொல்ற இன்னைக்கு அவன் நக்க சொல்றேன் இடம் மாறி போச்சுங்க இடம் மாறி போயிருச்சுங்க பசி எடுக்கலன்னு நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவனை நக்க இவள இங்க தவறா பேசக்கூடாது சொல்றதை கேளுங்க நான் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் நக்க வேணாம் நம்ம ரெண்டு பேரும் ஆட்டம் ஆடி பாட்டு பாடி ஏவார்த்தம் போத பாப்பா நான் 7 வயசுல இளநீ வித்தவ உங்க வியாபாரம் இளநீ வியாபாரம் எவ்வளவு
பெருசாலாம் இருக்கு. உங்க வியாபாரம் எங்க வியாபாரம்? வாழைப்பழம் வியாபாரம். வாழைப்பழம். வாழைப்பழம். வாழையின் பழம். வாழைப்பழம். வாழையின் பழம். ஓம்பழம் இல்லம்மா, ஏன் பழம்மா? அத சொல்லுவாங்க வாழையின் பழம். அதான் வாழைப்பழம். சரி விடுப்பா. நான் லூ போடணும். நீ நல்ல லூ போடு. போட மாட்டேன். போட மாட்டியா? அதெல்லாம் போடுறது. அதெல்லாம் போடக்கூடாது. வாய் இருக்கீங்க. அங்கிட்டு போனா கிட்டு போனா அங்கிட்டு தெருவை மாத்தி போனாலே அந்த தெருவுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கு. சரி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நம்பர் 5 பழம் வச்சிருக்கேன். என்னென்ன பழம்? ஆமா, நேந்திரம் பழம் 1, பச்சை வாழைப்பழம், பூவம்பழம், ரஸ்தாளி, கற்பூரவள்ளி இருக்கு. நல்ல பழமா இருக்கு. 5 பழத்துல 4 பழம் வித்துருச்சு. சரி, ஒரே ஒரு பழம் இருக்கு. அது உன் கையிருப்பா வச்சிருக்கேன். நம்மட்ட பூவம்பழம் இருக்கு. எங்க சொல்லுங்க பாப்பா. அடி வாழைப்பழம், அடி வாழைப்பழம். இது ஏன் பழம்? வாழைப்பழம். ஏயா ஓ பழத்தை போய் நீ விட்டது பின்னாடி பழம் வாண்டா சொல்லியா? நான் சொல்ல மாட்டேன். அடி சக்காச்ச வந்தவள அப்படி கிழக்க எனக்கு இது எனக்கு வரந்தவள எத்தனைய பேருக்கிட்ட வாழைப்பழம் பார்த்து எத்தனைய பேருக்கிட்ட வாழைப்பழம் பார்த்து என்கிட்ட இருக்கிற வாழைப்பழம் பார்க்குறியா? கைக்கு அடக்கமா என் நேரம் அப்படியெல்லாம் வாழைப்பழத்தை பார்க்காம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல சகல வேலை மாமே வந்தானே. குளிக்க வச்ச கொக்கோ கோலா போல சகல வேலை மாமே வந்தானே. அடி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் பாட்டி புதுக்கொண்ட வயல தாண்டி வந்தாலும் பாட்டி சுண்ணாம்பு தாண்டி அடி வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் பாடி புதுக்கொண்ட வயல தாண்டி வந்தாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி. அந்த பிள்ளை எதுக்கு குறி வைக்கிற மாதிரி பார்த்துக்கடா. என்னாச்சுடா? அதானே பட்ட காலிலே பாடும். என்னாச்சுடா? மேல அடிச்சு பிடிச்சு எதை வச்சு அடிச்சு பிடிச்சா? இது அடிச்சது மேல எதை வச்சுடா? மேல இருக்கு. நேத்து தலை வச்சு படுத்து என் பல்லு போயிருச்சு. ஐயா ஒரு ஒதுங்கிருச்சு. அடி தங்கா துங்கா தவட்டுக்காரு மங்காசுக்கா மாவட்டுக்காரு மதுரை தவணுக்குள்ள சுகமா இருக்கு. அப்பு எப்ப காட்டுக்காரங்க ஏன்னா வெள்ளச்சாமி என்ன என் சாமி சின்ன என்னென்ன எலும்பு இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது உண்மையிலே. ஆனா உனக்கு குடுத்து இரு பின்னாடி தடையை பார்த்து ஏதாவது தென்பட்டுச்சா? போப்பா போ, சம்பளமே வேணாம் சாமி. இந்த புண்ணியவதி நம்ம தொட்டாலே போது இருக்க கரகம் பூரா விளையிருவியா?
என்ன கண்டுபிடிச்சடா? தேவிப்பட்டினம் போய் 9 நவக்கிரகத்தை சுத்துறதுக்கு இந்த தொட்டாலே போதும் கிரகமெல்லாம் விளையிருங்க. காமாட்சி அம்மனுக்கு கரக எடுப்போ, கருமாரி அம்மனுக்கு கரக எடுப்போ, காமாட்சி அம்பாளுக்கு கரகம் எடுப்போம். அங்குயிலே பொங்குயிலே அப்படியே டேய் 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 டியூட்டி போடிக்கிட்டு டேய் உள்ள நீ அவதார சாமி ஏன் சாமி உனக்கு வேற போறாமையா இருக்கா? இப்பதான் பொம்பளப்புல அணைஞ்சு வருது. ஒரு நாளைக்கு நீ கொடுக்குற ஆசைக்கு போதும் சாமி. ஆனா காலம் காரியம் இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரே ஒரு தடவை ஆடும். ஒரே ஒரு தடவை அப்படித்தானே? அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னி, நீ எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி? 5 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேன். கர்மா தூங்க விட்டாதானே. கிளம்பிட்டியா? நான் அண்ணன் வீட்டுல தான் இருக்கேன். எப்பதான் வருவா? வண்டி எடுக்கணும், கடற்கரையை ஒட்டி போகணும், தேவி பட்டணம் போ. அட வர்றையா, சீக்கிரம் வா. அப்பதான் போன வைப்பேன். மறுபடியும் ஒரு போன் யாருன்னு பார்த்தா தருமா. ஹலோ என்னையா? அட பேக்க ஏத்திட்டமா, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு. நீதான் ஏத்தனியா? பெரிய தொந்தரவியா? எரிக்கையா எரிக்கையா கொஞ்சம் நேரம் ஆகுது. எரிக்கையா எரிக்கையா ரிச்சாவளே, எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சரிலே. எரிக்கையா எரிக்கையா ரிச்சாவளே, எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சரிலே. என்னோட மக்களமா ஏறித்தான் பாரு, நெஞ்சைகளுக்கு முடியுமா? எரிக்கையா 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 ரிச்சாவில்ல. ஏமா அவனுக்கு இப்போதைக்கு அதான் தெய்வம், அதான் தொட்டு கும்பிடுறான். நேரம் தலையெழுத்து. ஆனா உண்மையிலே அந்த 7 காலிக்கு தான் நன்றி சொல்லணும். ஆட்டா எனக்கு கொடுத்து வச்சிருக்க மாதிரி எப்படி அதே பார்க்கணும். இமயமலையை கூட பார்த்துடலாம் பாருங்க. அதே சொர்க்கத்துல எத்தனை உண்டா சொல்லி நீ வாத்திய சாமி சாமி பரவாயில்ல. ஆனா உங்களை பார்த்தேன் எனக்கு எப்படியோ வருதுங்க. எப்படி மயக்கம் வந்துருச்சு. பாக்க பாக்க எனக்கு தான் வருது. நம்ம 2 பேரும் காதலிக்கலாமா? காதலிச்சிருமா? காதலிப்போமா? அழிச்சிருங்க. அழிச்சிட்டே ஏப்பா காதல். ஐ லவ் யூ. சின்ன ராஜா. சின்ன ரமேஷ். சின்ன ராஜா. என்ன இடத்தை போட்டு பெலறீங்க? இல்ல பெரியலங்க பேசிட்டு இப்படி வாங்க இப்படி வாங்க. சின்ன 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 ரமேஷ் சின்ன ரமேஷ். ஐயா எனக்கு அரை நேரம் லீவு வேணும். எனக்கு பேச எடுவட்டும் பேச விடுறேன். இங்க வாங்க இங்க வாங்க. இந்த லைலா அந்த பிறவி எடுத்ததே இந்த சின்ன ரமேஷ். ஐ லவ் யூ மாப்ள ரமேஷ். வச்சுக்க ஒரு நிமிஷம் ஒரு நொடி என்னால வாழவே முடியாதியா. நான் வாழ்றதே உனக்காக தாண்டா. டேய் தொங்கிருச்சுடா டேய். தொங்கு பைக் தொங்குது. யார் பைக் மட்டும் தொங்கல, பாப்புன காரனுக்கு தொங்கி. மேல மேல ஏத்தி வச்சுக்கோ. ஆத்தா உண்மையிலே உன்னை பார்க்கணும். அதெல்லாம் எல்லாமே அப்படியே தெரியட்டு விட்டுரு. அதனால நீங்க எப்படி காதலிக்கிறீங்க? என்னுடைய பேர் கேபி லைலா. உங்க பேரு? ரமேஷ். ரமேஷ். சின்ன ரமேஷ். சின்ன ரமேஷ். சின்ன சின்ன முருகையா. பரவாயில்ல அழகா இருக்கீங்க. வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்களேப்பா. நீங்க பாடுங்க. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு.
பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சே நீங்கி நிற்பாரு கண்ணதாசன் நானல்ல காளிதாசன் நானல்ல கண்ணதாசன் நானல்ல காளிதாசன் நானல்ல கண்மணியே உன்னால கங்கனான கண்ணால பூங்குயிலே பூங்குயிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சே நீயும் கொஞ்சம் பாரு. எள்ளு பூவு பல்லழகி இழந்த பல நிறத்தழகி எள்ளு பூவு பல்லழகி இழந்த பல நிறத்தழகி கண்ணாடி முகத்தழகி கண்ணுந்த சித்தழகி செல்லி பூவு பல்லழகி செவ்வந்தி நிறத்தழகி கண்ணாடி முகத்தழகி கண்மணியே உன்னாலே எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலே வார்த்தை இல்ல எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலே வார்த்தையிலே கத்துக்குட்டி கவிஞன் தானே கண்டிக்காத கஸ்தூரி மானே. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சே நீங்க நின்று பாரு ஒட்டி வச்ச வட்டனிலா ஒட்டி வச்ச வட்டனிலா போன வெள்ள வீதி உலா வடவடக்கும் கோயில் புறா பரபரக்கு ஏற்றவளே நெஞ்சுக்குடி ஓரத்திலே நீ இருக்க வேண்டும்ல நெஞ்சுக்குடி ஓரத்திலே நீ இருக்க வேண்டும்ல எந்த தேதி நீ தருவ மாமங்காரன் பட்டு சேல நீ கட்டி மணவரைக்கு வாடி முள்ள பட்டு சேல நீ கட்டி மணவரைக்கு வாடி முள்ள மாமங்கார சம்மதிச்சா மஞ்சத்தாளி நான் தருவேன் பூங்குயிலே பூங்குயிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சேன் நீங்க நின்று பாரு பூங்குயிலே நானல்ல காளிதாசன் நானல்ல கண்ணதாசன் நானல்ல காளிதாசன் நானல்ல உன்னால கவிஞனான கண்ணால பூங்குயிலே பூமையிலே ஆசையில நாம் படிச்சேன் நீயும் கொஞ்சம் பாரு எனக்கு வெற்றி வெற்றி எனக்கு என்ன அகம்பாவம் மைண்டலும் புகழும் காதி மைந்தனாக எந்தது துதி வகிஷ்டனான் முனிவனான் மைண்டல மீதினில் கொண்டதோர் சக்தி வேந்தனை பையனாக கொண்டதோர் எண்ணத்தோடு கொற்றவன் சபை வந்து திடீரென்று தெய்வேந்திரன் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார். பூலோகத்திலே மானிடராக பிறந்தவர்கள் பொய் சொல்லாதவனும் தன் தாரமண்டி பிரதாரம் சிக்காதவனும் தன் உயிரை போல் மண் உயிரை காக்கக்கூடியவன் யார் ஒருவன் பூலோகத்தில் இருக்கின்றானா என்று கேட்டான். 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிகளும் யாவர் கூடிய சபையிலே எல்லோரும் மௌனமாகத்தான் இருந்தோம். எழுந்து தனது பெருமையை பரப்பிக் கொள்ளும் பொருட்டு எனது சீடன் ஹரிச்சந்திரன் ஒருவன் ஹரிச்சந்திரன் உத்தமன் சத்தியவந்தன் ஏகாபத்தினி விரதன் திருச்செங்கு சக்கரவர்த்தி
ராஜ்யத்தை அமைத்துக் கொடுத்தவன் நான். அவன் புதல்வன் தானே ஹரிச்சந்திரன். அவனை பற்றி எனக்கு தெரியாத என்ன? இந்த கிழட்டு வசிஷ்டர் ஏனதை சொல்ல வேண்டும். உடனே எழுந்து வசிஷ்டர் கூறுவது முற்றிலும் போய் என்று தேவலகமே கிடுகிடுக்க. அப்போதாவது சும்மா இருந்தானா? என்னோடு வாதாட வந்து விட்டாள். ஹரிச்சந்திரனை பொய்யனாக்கி விட்டாள். மாற்று படத்தை போன்று மதக்குணத்தை சுமப்பானா? என்ன துணிவு! எப்படி ஹரிச்சந்திரனை பொய்யனாக்கி விடுவதென்று கட்டினேன் கங்கணம். இரண்டொரு நாளை ஒத்தி நாடு நகரை பறித்து கடனுக்காலாக்கி காதைக்கு ஓட்டிவிட்டு அக்கினி தேவனை அழைத்து, அக்கினி தேவா ஆவென்று, அக்கினி தேவா இப்போது இந்த காஜுபா நகரத்தில் நீ பிராமண குலத்தில் விதித்து காலகண்டனாக அவதரித்து ஹரிச்சந்திரனுடைய 2 பிள்ளையை விலைக்கு வாங்கி அவர்களை படாத கொடுமைப்படுத்தி அவர்களிடமிருந்து எனக்கு எப்படியாவது ஓர் பொய்யாவது வாங்கித் தர வேண்டும் என்று விட்டான் அக்கினி தேவன். காஜுபா நகரத்தின் பரம்பரை தோற்றின வீரபாகுவையும் அவனது மனைவியையும் எந்த பூமலத்தால் மதுமையங்க செய்து இமயமலை சாரலில் வைத்துவிட்டு யமதர்மா இப்போது நீ இந்த காஜு மயானத்தில் நீ வீரபாகாக அவதரித்து ஹரிச்சந்திரனை கிரயம் செய்து அவனை சுடுகாடு காக்க வைக்க வேண்டும் சென்று விட்டான் யமதர்மன். உனது சீடன் ஹரிச்சந்திரன் படும் அதோ லோகிதாசன் மேல வனாந்திரம் செல்கின்றான். அவன் இங்கே திரும்பி வரப்படக்கூடாது. அவனை அங்கே சாகுபடி செய்ய வேண்டும். அவனை அங்கே சாகுபடி செய்து விட்டால் பெற்றமனம் பெற்று பிள்ளமனம் கல் என்பார்கள். பெற்ற மனதானது பொழுது அடைந்தவுடனே தப்பி ஓடத்தானே செய்வாள் பிள்ளையை காணவில்லை என்று. அப்படி என்றால் வெற்றி நமக்கே கிடைத்துவிடும். தேவர்கள் எல்லோரையும் அழைத்து விட்டோம். நீ யாரை அழைப்பது? நாகேந்திரனை பாம்புருவாக வரச் செய்து அவனை கடித்து கொள்ளுபடி செய்ய வேண்டும். நாகப்பா நாகேந்திரா, நீ பாம்பாக உருவெடுத்து எனக்கு காட்சி தர வேண்டும். ஓடிவா.